குரல் FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழன் RJ அரவிந்த். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் ரியா அவர்கள் எழுதிய முள்ளோடுதான் முத்தங்களா நாவலின் 2ஆம் சீசனின் 7வது பாகம். முதல் சீசன் மற்றும் 2ஆம் சீசனின் முதல் 6 பாகங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு வாரத்திற்கு பிறகு, ஒரு வாரம் கடந்து இருக்க, நம் சாஹில், ஹர்ஷா, நீரவ் மற்றும் பாலா நால்வரும் சாராவின் அறையே கதியென இருந்தனர். விஷயம் கேள்விப்பட்ட பாலாவிற்கு ஆனந்த அதிர்ச்சியாக போய்விட உடனே ஓடோடி வந்தான் மருத்துவமனைக்கு. செல்வி, அனந்த கிருஷ்ணன் கூட வந்து பார்த்துவிட்டு சென்றனர். ஆனால் நம் சாராவிற்கு யாரையும் பார்க்கும் எண்ணம் இல்லை போல. கண்களை மூடி இருப்பதை திறக்கவே இல்லை பெண்ணவள். மாறி மாறி அனைவரும் பேசி பார்த்து விட்டனர். அழுது கதறி பார்த்து விட்டனர். அவளிடத்தில் எந்த அசைவும் இல்லை. இதை கண்ட சாஹிலுக்கு ஒரு புறம் பயம் கவ தொடங்கியது. எங்கே மீண்டும் அவனின் அப்சு அவனை விட்டு சென்று விடுவாளோ என்று அஞ்சினான். உயிரானவளின் இழப்பை ஒரு முறை தாங்கியதே பெரிய விஷயம். இன்னொரு முறை எல்லாம் முடியாது என அவன் மனம் முரண்டு பிடிக்க உணவு உறக்கமில்லாமல் அவளுடன் பேசிக்கொண்டே இருந்தான் அவன். மச்சான், அவ ஏன் எழமாட்டேங்கிறா? எழ சொல்லியா? கலங்கிய கண்களுடன் தவிப்பாக கேட்டவனை பாவமாக பார்த்து வைத்தது நிரவின் விழிகள். அவனுக்கும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எழுந்துருவாடா, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு என்றவன் மனபாரம் தாங்காமல் வெளியேறிவிட ஹர்ஷா சாஹிலையே பார்த்து கொண்டிருந்தான். தவிப்புடன் சாராவை ஏறிட்டவனை காணும் பொழுது அவனுக்கு அவனின் நிலை நன்றாகவே புரிந்தது. இவனுக்காகவாது சாரா கண்களை திறக்க வேண்டும் என்று இறைவனிடம் அவன் பிரார்த்தனை செய்ய உள்ளே நுழைந்தாள் மகா. சாரா கோமாவில் இருப்பதாக எல்லாம் அவள் கருதவே இல்லை. முகமெங்கும் புன்னகையுடன் உள்ளே வந்தவள் ஹாய் சாரா என உற்சாக குரலில் அழைக்க அவளை ஆச்சரியமாய் பார்த்து வைத்தனர் சாஹில் மற்றும் ஹர்ஷா. இன்னைக்கு உனக்காக நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா என்றவள் திருநீரை எடுத்து அவள் நெற்றியில் வைத்துவிட்டு சாஹில் நெற்றியில் வைக்க போய் தயக்கமாக நிறுத்த என்னவென்று பார்த்தான் அவன். இல்லண்ணா, நீங்க முஸ்லீம் என்று அவள் தயங்க. மகா, சாமியில் எல்லாம் மதம் கிடையாதுமா, நீ வை என்றவனுக்கு மனநிறைவுடன் வைத்து விட்டவள் ஹர்ஷாவிடம் சென்று நெற்றியில் நிரம்பி கிடந்த அவன் கேசத்தை தன் மறுக்கை கொண்டு விலக்கியவள் திருநீரிட அவள் செய்கையில் உற்சாகம் அடைந்து ரசித்து பார்த்தான். ஹர்ஷம் அப்படியே அவன் அருகே அமர்ந்தவள். சாப்பிடலதானே என கேட்க இல்லை என்பதாய் தலையை ஆட்டினான் அவன். அதில் அவனை முறைத்து வைத்தவள் தன் பேகில் இருந்து உணவு டப்பாவை எடுக்க, நீயே குக் பண்ணியா என்றான் ஹர்ஷா. அவள் நன்றாக சமைப்பாள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் கூட அவன் உண்டது இல்லை. அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவும் இல்லை. கடந்த ஒரு வாரமாக அவள்தான் அனைவருக்கும் உணவை கொண்டு வருகிறாள். ஆனால் அவள் சமைப்பது இல்லை. இன்றாவது அவள் சமைத்து இருப்பாளா என்ற எதிர்பார்ப்புடன் அவன் கேட்க, மகாவோ நோ நோ என்று விட ஏமாற்றமாகி போனான் அவன். ஏன் மகா, அவனும் டெய்லி கேட்கிறான், நீயா சமைக்கிறன்னு. ஒரு நாளாவது எஸ்ன்னு சொல்லேன்மா. குற்றச்சாட்டாக சாஹில் சொல்லவும் அவன் புறம் திரும்பியவள், நான் குக் பண்ணா சொல்ல மாட்டேனா அண்ணா, நான் பண்றது இல்ல, அம்மா தான் பண்றாங்க. அட்லீஸ்ட் பொய்யாவது சொல்லு. தன் மச்சானின் மன நிம்மதிக்காக அவன் வாக்குவாதம் புரிய அவனை முறைத்த மகன்யா, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் என பிகு செய்ய ரொம்பதான் என்று விட்டு திரும்பிய சாஹில், இதெல்லாம் தட்டி கேட்க நான் ஒருத்தன் மட்டும் போதாத அப்சு, நீயும் வேணும், சீக்கிரம் பேக்கப் என கூறி மகா கொடுத்ததை உண்ணத் தொடங்க மகன்யாவும் அவன் கூறியதற்கு லேசாய் சிரித்துவிட்டு ஹர்ஷாவிற்கு ஊட்டினாள். ஒரு வாரமாக அவள்தான் ஊட்டி கொண்டிருக்கிறாள். அப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்றுதான் எவனும் ஹர்ஷாவிற்கு சாப்பாடு கொடுப்பது இல்லை. இதை அறியாத நம் மகாவும் அவனுக்கு பாசமாக ஊட்ட ஹர்ஷாவோ வானை தாண்டி சொர்க்கத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். அவளின் அக்கறையில் சிறகு முளைத்து உணவை ஊட்டி முடித்துவிட்டு மாத்திரைகளை கொடுத்தவள், ஓகே நான் கிளம்புறேன் ஹர்ஷா, அங்க காலேஜ் ஒர்க் எப்படி போயிட்டே இருக்குன்னு பார்க்கணும், அப்புறமா வரேன், பாய் சாஹில் அண்ணா என்றவள் கிளம்பி விட, ஏன் மச்சான், அந்த அபிமன்யுவை நீ அப்படியே விட்டுட சொன்ன? உன்னை சுட்டதுக்கு அவனை பழிக்கு பழி வாங்கி இருக்கலாம்ல. கோபம் பொங்க சாஹில் கேட்கவும் மிருதுவாய் புன்னகைத்த ஹர்ஷா, தப்புக்கு தண்டனை பழி வாங்குறது மட்டும் இல்ல மச்சான், அவங்கள மன்னிக்கிறதும் தான். இதான் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம். அவன் நல்லவனா இருந்தா திருந்த போறான், இதுவே கெட்டவனா இருந்தா திரும்ப வருவான். அப்ப செய்ய வேண்டியதை செஞ்சுக்கலாம், இப்ப வேண்டாம் என்றிட இதற்கு காரணம் மகாதான் என்பதை உணர்ந்து லேசாய் புன்னகைத்தான் சாஹில். மாலை எப்பொழுதும் போல் சாராவிடம் அமர்ந்து பேசத் தொடங்கினான் சாஹில். மற்ற அனைவரும் பக்கத்தில் உள்ள அறையில் அமர்ந்து
அவர்களுக்குள் கதைத்துக் கொண்டிருக்க இவன் மட்டும் செல்லவில்லை. தன் பிரயாணியை விட்டு வரமாட்டேன் போங்கடா என அவன் கூறிவிடவும் மற்றவர்கள் அவனை கேவல பார்வை பார்த்து விட்டு சென்றிருந்தனர். ஹர்ஷாவிற்கு சாராவின் அரைப்பக்கமே நிரவ் மாற்றிவிட்டிருக்க அங்கேதான் தஞ்சம் புகுந்து இருந்தனர். அவரவர் பேசிக் கொண்டிருக்க ஹர்ஷாவின் பார்வையோ மகாவின் மேல் மட்டுமே. ஏன் அப்சு, இதுவே நான் உன்னை இந்த மாதிரி பாதிலேயே விட்டுட்டு போய் இருந்தா நீ என்னடி பண்ணியிருப்ப? நான் எப்படி உன்னையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டே இருக்கேன், அதே மாதிரி நீயும் என்னையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டே இருப்பியா? இல்ல வேற கல்யாணம் பண்ணி இருப்பியா? எனக்கு என்னவோ நீ வேற கல்யாணம் பண்ணி இருப்பன்னு தான் தோணுது என்றவன் லேசாய் வாய்விட்டு சிரித்துவிட்டு, சும்மா தாண்டி சொன்னேன், உடனே எழுந்து வந்து அடிச்சிடாத. ஆனா அப்படி நீ எழுந்துட்டா கூட நல்லாதான் ஆப்ஸ் இருக்கும். நீ என்ன டிஎஸ்பி யோஃப் ரியான்னு என்ன தோணுதோ அப்படி எல்லாம் கூப்பிட்டுவல. இதெல்லாம் கேட்டே ரொம்ப நாள் ஆகுதுடி. எங்க போனாலும் உன் ஞாபகம் தான். நான் டிஎஸ்பின்னு சொல்லும் போது கூட என் காதுக்குள்ள யோஃப் டிஎஸ்பின்னு நீ கூப்பிடுறதுதான் கேட்கும். வீட்டுல அம்மா பிரியாணி செஞ்சா அங்கேயும் உன் ஞாபகம் தான். பிரியாணி கடை பார்த்தா உன் ஞாபகம் தான். ஐஸ்கிரீம் கடையை பார்த்தா உன் ஞாபகம் தான். எல்லா பசங்களுக்கும் அவங்களோட ஆளை சமாதானப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ஒரு ஆல்பாப்ஸ். ஆமா, நீ ஒரு ஆல்ப் என கூறி சிரித்தவன் கேவலம் ஒரு ஐஸ்கிரீம் சாக்லேட்க்கு எல்லாம் சமாதானம் ஆயிடுவ. அதெல்லாம் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆகிறது கூட ஓகேடி. நான் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னதும் கைய கட்டிட்டு ஓரக்கண்ணால பாப்ப. நாம்னு தலைய ஆட்டுனதும் சமாதானம் ஆகிடுவ பாரு. எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கும். அப்ப எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இத வச்சியே ஈஸியா மேட்சிடலாம்னு நினைப்பேன். உனக்குள்ள இருக்கிற கல்யாண ஆசையெல்லாம் நீ சொன்ன. ஆனா நான் சொல்றத கேட்க இல்லாம போயிட்டல. இனிமே நீ கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்டி என்று கூறி முகத்தை திருப்பி கொண்டான். சில வினாடியில் அவளை திரும்பி பார்த்தவன், சரி சரி சொல்றேன், நான் முஸ்லிம், நீ இந்து இல்லையா? சோ என் முறைப்படி ஒரு கல்யாணம், உன் முறைப்படி ஒரு கல்யாணம்னு 2 முறை கல்யாணம் பண்ணிக்கணும்டி. அப்புறம் காசா பணமான கிறிஸ்டின் முறைப்படியும் ஒரு கல்யாணம் பண்ணணும். மொத்தம் 3 கல்யாணம். நல்லா இருக்கும்ல? அப்புறம் என்ன, நீ என் கூட என் வீட்டுக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு வந்துருவ. அதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் நீ தான் இருக்கணும். நீ சொன்ன லேப்ஸ், எனக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு. அப்படி எல்லாம் இல்லடி. சின்ன வயசுல இருந்து உங்க அண்ணன் உன்னை எப்படி பாத்துக்கிட்டானோ அதை விட நல்லா பாத்துப்பேன்னு சொல்லிதான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். சோ நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. நான் தான் உனக்கான வேலையை பார்த்து செய்யணும். உன் சமையல் எல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? ஆனா நான் சாப்பிடுவேன், அது வேற விஷயம். இருந்தாலும் என் கையால நான் உனக்கு சமைச்சு தருவேன் அப்சு. அப்புறம் நமக்கு 2 குழந்தைங்கன்னு சொன்னல, 2 எல்லாம் வேண்டாம்டி, 1 போதும். ஏன்னா பிரசவ வலி எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குமா. எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்படி உன்னால அதுவும் முடியாதுன்னா நமக்கு குழந்தையே வேண்டாம்டி, அடாப்ட் பண்ணிப்போம் மெஹன்யா மாதிரி. அப்புறம் நீ துணி தைக்கிற பிசினஸ்ல உன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பொட்டிக் பேஷன் டிசைனிங் என உதட்டை சுழித்தவன், அதுல நீ பெரிய ஆளா வரணும்டி. அப்புறம் நாம நிறைய ஊர் சுத்தணும். நாம 2 பேர் மட்டும் இல்ல, ஹர்ஷா மச்சான், நிரவ் மச்சான், அவங்க ஃபேமிலின்னு சந்தோஷமா வாழணும் அப்சு. இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எனக்குள்ள இருந்துச்சு. நான் சொல்லலாம்னு நினைக்கும் போது நீ இல்லாம போயிட்டியேடி. கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி என்ன தவிக்க விட்டு போயிட்டியேடி. எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, எவ்வளோ குற்ற உணர்ச்சி. செத்துடலாம்னு எத்தனை முறை யோசிச்சிருக்கேன் தெரியுமா? உன் போனை நான் அட்டென்ட் பண்ணியிருந்தா உன்னை காப்பாத்தி இருக்கலாம்னு நினைச்சு நான் அழாத நாள் இல்லடி. உன்னை உண்மையா காதலிச்ச ஒரே காரணத்துக்காக என்ன இவ்ளோ கஷ்டப்பட வச்சிட்டல? என்னைய டெஸ்ட் பண்றியா? என்ன அந்த அளவுக்கு துடிக்க வச்சது போதாதா? இப்போவும் நான் அழணுமா சொல்லு அப்சு என்னும் போதே உடைந்து அழுதான் சாஹில். அவனால் மனம் படும் வேதனையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. 1 வாரமாக பேசி அவள் எழுந்து விடுவாள் என எண்ணி ஏமாந்து போகிறான். அந்த வலியெல்லாம் சேர்த்து இப்பொழுது கோபமாக மாறிவிட, ஏய் எழுடி என கத்தினான் ஆக்ரோஷமாக. இன்னும் நான் எவ்வளோதான் சாகிறது? இப்ப மட்டும் நீ கண்ணு முழிக்கலனா கண்டிப்பா நான் இந்த நொடியே என் கைய வெட்டிக்கிட்டு செத்துருவேன். எழுடி எழு, எழுந்து வந்து சாகாதன்னு சொல்லு, எழு என பைத்தியக்காரன் போல் அவன் கத்தி கொண்டிருக்கும் போது சாராவின் கர்விழிகள் மூடிய கண்ணுக்குள் அசைய, அதை கவனிக்காமல் அவன் ஒரு புறம் கத்தி கொண்டே இருக்க கண்களை திறந்து இருந்தாள் சாரா. சாரா கண் விழித்ததை அறியாமல் சாஹில் ஒரு பக்கம் நான் சாகிறேன் என கத்தி கொண்டிருக்க, அதை கண்டு புருவம் சுருக்கியவள் பேச எண்ணி வாயை திறக்க அவளால் பேசிட முடியவில்லை. முழுதாக 7 வருடங்கள் வாயையே திறக்கவில்லை அவள். பிறகு எவ்வாறு இப்பொழுது பேசிட முடியும்?
பேச முயற்சித்து குரல் வராமல் போகவும் கையை தூக்கி அவனை அழைக்க பையன் கவனிக்கவே இல்லை. யோவ் என மெல்லிய குரலில் அவள் அழைக்கவும் சுவிட்ச் போட்டது போல் பேசிக் கொண்டிருந்ததை நிறுத்தியவன் அவள் புறம் திரும்பவே பயம் கொள்ள டிஎஸ்பி என்றாள் கரகரப்பான குரலில். அவ்வளவுதான். மொத்தமாக உடைந்து போனவன் அப்படியே கீழே மண்டியிட்டு கதறி அழ சாராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த மலையிலிருந்து கீழே விழுந்தது வரையில் அனைத்துமே அவள் நினைவின் பெட்டகத்தில் பதிந்து போயிருக்க தான் உயிருடன் இருப்பதை எண்ணி ஆச்சரியம் கொண்டாள் பெண்ணவள். சாஹில் கதறி அழுவதைக் கண்டு அவன் நிலையை புரிந்து கொண்டவள், ரியான் என்னடா என கேட்க அவ்வளவுதான் அவள் மேல் விழுந்து அணைத்து கொண்டவன் கட்டிலில் பாதி இடத்தை பிடித்து கொண்டு அவள் மார்பில் முகம் புதைத்து மொத்த கண்ணீரையும் கொட்ட சின்ன சிரிப்புடன் அவன் தலையை கோதி கொடுத்த சாரா, எனக்கு ஒண்ணுமில்லை என்றிட அவனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சற்று நேரம் கழித்த பின்பே அவனின் நிலை அவனுக்கு உரைக்க உடனே அவளிடமிருந்து விலகியவன் அவள் முகம் பார்த்து அப்சு என தொண்டை கமர அழைக்க மெல்லிய புன்னகையுடன் அவனை பார்த்தவள், எப்படிடா இருக்க என கேட்க அழுகையிலும் அவளை முறைத்தான் சாஹில். அதில் இன்னும் சிரித்தவள் கையை அவனிடம் நீட்ட அவள் கையை பிடித்து முத்தம் வைத்தவன் கண்ணீரில் ஊறிய விழிகளுடன் அவளையே ரசித்து பார்க்க, யோஃப் மச்சான், என்னையா சாப்பிடலையா நீ என்றபடி உள்ளே வந்த ஹர்ஷா அவன் குரலை கேட்டு திரும்பிய சாராவை கண்டு அதிர்ந்தவன் அப்படியே கீழே விழுந்துவிட, ஹர்ஷா பார்த்து என்றாள் சாரா. இந்த குரலை கேட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. அவள் குரலில் தன் பெயரை கேட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. தன்னை பார்க்கும் அந்த குழந்தை முகத்தை கண்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது என எண்ணி அவன் ஒரு பக்கம் அழுகையை தொடங்க, சாஹில் மச்சானுக்கு சாப்பாடு வந்துருச்சு என கத்தி கொண்டே வந்த நிரவும் சாரா ஹர்ஷாவை பார்த்து கொண்டிருப்பதை கண்டு சாஹிலை அதிர்வுடன் பார்க்க ஆம் என தலையை ஆட்டினான் அவன். அதில் உடைந்து அழுதவன் சாரா என்று அழுகையுடன் அழைக்க நிரவண்ணா என்றாள் அவள். அவ்வளவுதான். அவன் ஒரு பக்கம் ஓவென்று கதறத் தொடங்கிவிட்டான். மூவரும் தான் இல்லாமல் எவ்வளவு துடித்து போயிருப்பார்கள் என்பதை அவள் அறிந்ததே. ஆகையால் எதுவும் பேசாமல் அவர்களை சாரா அழவிட சற்று நேரத்திலே அவளிடம் வந்து இருந்தனர் அவளின் அண்ணன்மார்கள். தவிக்க விட்டுட்டியே சாரா என்ற ஹர்ஷாவை கண்டு வலியுடன் புன்னகைத்தவள், சரி அதான் வந்துட்டேன்ல, அழாதீங்க என அதட்ட தங்கை சொல்லி மறுப்பார்களா? உடனே கண்களை துடைத்து கொண்டனர் இருவரும். ஹர்ஷா, கையில என்ன கட்டு என்று சாரா கேட்கவும், ஒன்றுமில்லை, சின்ன அடி என்றவன் அவள் தலையை வருடி கொடுக்க போனவர்களை காணவில்லையே என தேடி வந்த மகா அங்கு சாரா விழித்து இருப்பதை கவனிக்காமல், என்ன திரும்பவும் அழுதீங்களா என கேட்க, இவங்க யாரு என்றாள் சாரா. அவள் குரலில் உறைந்து போனவள் மெதுவாய் திரும்பி சாராவை பார்க்க அவளுமே மகாவை தான் பார்த்து கொண்டிருந்தாள். சாராவை பற்றி மகாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் மகாவை பற்றி சாராவிற்கு ஒன்றுமே தெரியாதே. என்னவென்று சொல்வது என ஆண்கள் முழித்துக் கொண்டிருக்க, ஹாய் சாரா என்றாள் மகா முட்டை மொழியுடன். சாரா பதிலுக்கு லேசாய் புன்னகைத்து ஹர்ஷாவை கேள்வியாய் பார்க்க, நான் மகன்யா என்றவள் அதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஹர்ஷாவை பார்க்க, இவங்க என்னோட என்றவன் அப்படியே நிறுத்திவிட்டு நிரவை பார்க்க சாராவின் பார்வை ஹர்ஷாவிடம் இருந்து நிரவிடம் சென்றது. மகா என்னோட கேர்ள்ஃபிரண்டோட அக்கா என நிரவ் சொல்லிவிடவும் சாரா தலையை ஆட்டிவிட ஹர்ஷாவும் மகன்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உனக்கு கேர்ள்ஃபிரண்டா கிண்டலாக சாரா இழுக்கவும் நம் ஸ்ருதியும் உள்ளே நுழைந்து இருந்தாள். அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தவள் சாரா கண்கள் திறந்து விட்டதை கண்டு அப்படியே நிற்க அவளை பார்த்து இருந்த நிரவ், என் கேர்ள்ஃபிரண்ட் என சாராவிடம் கை காட்ட அவளும் திரும்பி ஸ்ருதியை பார்த்தாள். டாக்டர் கோட் அணிந்து இருந்தவளை கண்டு புன்னகைத்தவள், டாக்டர் குடும்பமா நீங்க என நக்கல் செய்ய அவனும் அழகாய் தலையை ஆட்டினான். சாஹிலோ யாரையும் பார்க்கவில்லை. அவனின் அப்சு அனைவரிடமும் பேசிக் கொண்டிருப்பதையும் அவள் பார்வை அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதையும் மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்தான். ஹலோ சாரா என்றபடி அவள் அருகே வர ஹாய் என்றவள், ஏன் ஹர்ஷா உனக்கு ஆளு இல்லையா என கேட்க அவனோ மகாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாய் நின்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் எங்க இருக்கேன், என்ன வருஷம் இது? அனைவரின் முகமும் சற்று மாறி இருப்பதை கண்டு அவள் கேட்க, இப்போ நாம வீட்டுல இருக்கோம் சாரா, நீ 7 வருஷமா கோமால இருந்த, இப்போதான் கண்ணு முழிச்சிருக்க என்கவும் அவளுக்கு சற்று திகைப்பாகத்தான் இருந்தது. 7 வருடங்களாக இவர்கள் மூவரும் எவ்வளவு துடித்து போயிருப்பார்கள் என எண்ணி பெருமூச்சை விட்டவள் சாஹிலை பார்க்க அவனோ கலங்கிய கண்களுடன் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். 1 மாதத்திற்கு பிறகு இந்த 1 மாதமும் சாராவிற்கு நிறைய சத்தான உணவுகளை கொடுத்து தேற்றியிருந்தனர் நம் ஆண்கள்.
அவளுக்கு நடைபயிற்சி கொடுத்தனர். காலத்தின் மாற்றத்தை பற்றி கூறினர். சாஹிலின் காதல் விவகாரத்தை பற்றி கூறி அவளை பெருமைப்பட வைத்தனர். மொத்தத்தில் நிரவ் மற்றும் தேவ் மகாஸ்ருதியை மொத்தமாய் மறந்தே போயினர். ஒரு நாளில் 24 மணி நேரம் எல்லாம் போதாது, இன்னும் காலம் வேண்டும் என்று ஆண்டவரிடம் மல்லுக்கு நின்றனர். சாராவை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டனர். அவள் பூரண குணமடையும் வரையில் மருத்துவமனையையே வீடாக மாற்றிக் கொண்டனர். இப்படி அவர்களின் வாழ்க்கை சாரா 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 என்றே போய்க் கொண்டிருக்க, மகாவோ ஹர்ஷாவிற்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அவன் வேலையையும் சேர்த்து அவளே பார்த்து கொண்டாள். கல்லூரி கட்டும் பணியில் சந்தேகம் வந்தால் கூட அவனிடம் செல்வதில்லை. முழுதாக 7 வருடங்கள் பிரிந்து விட்டனர். அதன் காயமும் வடுவும் அதிகம்தானே. அதை தீர்த்து கொண்டு அவன் இங்கே வந்தால் போதும் என எண்ணி, தெரியாத வேலை என்றாலும் அதனை சிறப்பாகவே செய்து கொண்டிருந்தாள் மகா. 2 நாளைக்கு ஒரு முறை சென்று சாராவை பார்ப்பாள். அவளுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு வீடு திரும்புவாள். மறந்தும் ஹர்ஷாவிற்கும் அவளுக்கும் இடையில் நடந்த கசப்பு நினைவுகளை பற்றி அவளிடம் மூச்சு விடவில்லை அவள். மகாவை பார்க்கும் போதெல்லாம் ஹர்ஷா புன்னகைப்பான், அவ்வளவே. அதற்கு மேல் எதுவும் பேச மாட்டான். அவன் மௌனமாக இருப்பது மகாவிற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அவளாக வழியே சென்று பேசும் அளவிற்கு மனம் விட்டு விடவில்லை. ஆகையால் அவன் புன்னகைக்கு பதிலாக இதழை விரிப்பாள். சாராவை குளிக்க வைப்பது, அவளுக்கு உடை மாற்றி விடுவது அனைத்தும் ஸ்ருதி மற்றும் ஷாலினி பார்த்து கொண்டனர். எந்த ஒரு முகசுழிப்பும் இல்லாமல் அவர்கள் தனக்கு உதவுவதை எண்ணி மகிழ்ச்சி கொள்வாள் சாரா. ஸ்ருதி தனக்கு அந்நியாக வரப்போகிறவள். அவள் செய்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் ஷாலினி என்ற கேள்வி எப்பொழுதும் அவள் மனதோரம் வந்து செல்லும். இவர்களை விட சாரா பெரியவள் என்பதால் ஷாலினி அவளை அக்கா என்று அழைக்க ஸ்ருதிக்கு அப்படி வரவில்லை. அதனால் சாரா என்றே அழைப்பாள். குளிக்கும் பொழுதும் உடை மாற்றும் பொழுதும் மட்டும்தான் சாஹில் சாராவிடம் இருந்து விலகி இருப்பான். மற்றபடி அவளை விட்டு இம்மையளவும் நகரமாட்டான் பையன். அவனை காணும் போதெல்லாம் அவன் தன் மேல் கொண்டுள்ள காதலை எண்ணி எண்ணி சாராவின் மனமும் உடலும் சிலிர்த்து கொண்டே இருக்கும். இருவருக்குள்ளும் பெரிதாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆனால் பார்வை பரிமாற்றம் ஒன்றே போதுமே காதலை பெருக. பேசக்கூடியதையெல்லாம் ஒரு வாரமாய் மாநாட்டில் பேசுவது போல் அவன் பேசியிருக்க, இப்பொழுது அவனால் பேச முடியவில்லை. அவளை அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற எண்ணம்தான். அவள் கண்களை பார்ப்பதே போதும் என்கிற காதல்தான் அவனை பேசவிடவில்லை. சாராவை பார்த்து கொண்ட சுபாவிற்கும் விஷயம் சொல்லப்பட அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நேரில் வந்து சாராவிற்கு முத்தமழை பொழிந்து விட்டார். அக்ஷயாவிற்கு சாராவின் செய்தி ஒரு பக்கம் அதிர்ச்சியாய் இருக்க, அவளும் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு சென்றாள். ஹர்ஷா மஹன்யா என இருவரும் சாரா அருகிலே சில நாட்கள் இருந்ததால் அவர்களின் வேலையையும் சேர்த்து பாலா பார்த்து கொள்ள, அதனால் அவனால் சாராவிடம் இருக்க முடியாமல் போனது. அது மட்டும் இல்லாமல் சாராவிற்கு பாலாவை பற்றி ஒன்றும் தெரியாது. பாலா, ஹர்ஷா, நிரவ் மூவரும் பள்ளியில் ஒன்றாக படித்து இருப்பார்கள். அதன் பின் கல்லூரி காலத்தில் இவர்களுக்குள் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ஸ்ருதிக்காக பிரின்சிபாலை மாற்றிய பொழுதுதான் நிரவ் பாலாவை கண்டது. ஆகையால் சாரா மற்றும் பாலாவிற்கு இடையே எந்த பந்தமும் இல்லை. ஹர்ஷாவிற்கு கட்டுப்பிரித்து இருக்க அவனும் அவனின் கைக்கு சில உடற்பயிற்சி எல்லாம் செய்து உடலை தேற்றும் முயற்சியில் இருந்தான். ஸ்ருதி நிரவிடம் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவளின் மது என்ற அழைப்பே அவனுக்கு அனைத்தையும் புரிய வைத்திருக்க, ரசனை பார்வையும் காதல் சீண்டல்களும் தொடங்கியது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஹாஸ்பிடல்லையே இருக்கிறது, வீட்டுக்கு போலாம் வாங்க. சலிப்புடன் சாரா சொல்லவும் மூவரும் அவளை அமைதியாக பார்க்க, என்ன இப்படி பாக்குறீங்க, வீட்டுக்கு போலாம், எனக்கு இங்க போர் அடிக்குது, டிஎஸ்பி சொல்லுடா. ரியானின் தோளில் தட்டி அவள் சொல்லவும் தேய்த்து கொண்டே அவன் ஹர்ஷா, நிரவை பார்த்து கொட்ட அவர்களோ சரமாரியாக அவனை முறைத்தனர். சாரா, உனக்கு ட்ரீட்மெண்ட் முக்கியம் டி, அதான் இங்க இருக்கோம். முகத்தை தூக்கி வச்சு இருந்தவளிடம் பொறுமையாக நிரவ் சொல்லவும் அவனை முறைத்து வைத்த சாரா, நீயும் அவனும் தானே எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க, அதுக்கு ஏண்டா நான் இங்க இருக்கணும், வீட்லயே பாத்துக்கலாம் வாங்க. எனக்கு இங்க மூச்சு முட்டுது நிரவண்ணா, என்னால இங்க இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம ஆல்ரைட், நல்லா நடக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா பேசுறேன், தலை கை கால் முதுகு எதுவும் வலிக்கிறது கூட இல்ல, ஐ எம் டோட்டலி ஃபைன், போலாமே. கண்களை சுருக்கி அவள் கெஞ்ச நிரவும் சமாதானம் அடைந்து சரி என்று விட்டான். ஆனால் ஹர்ஷா இறங்கி வரவே இல்லை. சாரா, நோனா நோதான், நீ இன்னும் முழுசா குணமாகல, சோ நாம இங்கதான் இருக்க போறோம், குறைஞ்சது இன்னும் ஒரு 3 வீக்ஸ் என்றவனை பாவமாய் பார்த்தவள், ஹர்ஷா ப்ளீஸ்டா என கெஞ்ச முடியாது என்று முடிவாய் மறுத்து விட்டான் பையன்.
டேய், நான் சொன்னா கேட்க மாட்டியாடா நீ? என்னால இங்க இருக்க முடியல, போலாம்டா ப்ளீஸ்டா. விட்டால் அழுது விடுவது போல் கெஞ்சியவளை சிறிதும் மதிக்கவில்லை அவன். யோஃப் டிஎஸ்பி, சொல்லுயா என மீண்டும் அவள் ரியானிடமே தஞ்சம் புக. யோஃப் ஹர்ஷா மச்சான் ப்ளீஸ்யா போலாம்யா என்றான் அவனும். சாஹில், அவ ஹெல்த் பத்தி தெரிஞ்சும் நீயே இப்படி சொன்னா எப்படிடா? மூடிட்டரு. லுக் சாரா, இந்த விஷயத்துல நீ சொல்றத நான் கேட்க போறது இல்ல, நான் சொல்றத நீ கேளு என்னும் போதே உள்ளே நுழைந்த மஹன்யா, என்னாச்சு, என்ன சண்டை இங்க என கேட்க, மகா அக்கா, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு இங்க பிடிக்கல, வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கணும். ஆல்ரெடி 1 மந்த் நான் இங்க இருந்துட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது. நிரவ் அண்ணா கூட ஓகே சொல்லிட்டான், ஆனா இந்த ஹர்ஷா ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், நீங்களாவது சொல்லுங்க. அழுகுரலில் சாரா ஒரு நடிப்பை போடவும் உருகி போன மஹன்யா ஹர்ஷாவை திரும்பி ஏன் என்பது போல் பார்க்க, அவ்வளவு நேரம் சிங்கம் போல் நின்று கொண்டிருந்தவன் தன் இணையை கண்டதும் பூனையாகி போனான். ஏன் ஹர்ஷா, அவதான் சொல்றாள வீட்டுக்கு போலாம்னு, ஏன் வேண்டாம்னு சொல்ற? மென்மையாய் அவள் கேட்கவும், இல்ல மகி, அது என அவன் பேச வர, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை, இந்த விஷயத்துல நீ முடிவு பண்ண வேண்டாம், நான் பண்ணிட்டேன். சாரா வீட்டுக்கு போகத்தான் போறா, ஒரு வேளை நீ முடியாதுன்னு நின்னா நான் அவ என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்ன சாரா என்கவும் அவளும் உற்சாகமாய் தலையை ஆட்ட, நான் எப்ப வேண்டாம்னு சொன்னேன், போலாமே, நிரவ் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிடு என்றவனை வாயை பிளந்து பார்த்த சாரா, டேய், நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, இவ்ளோ நேரம் கத்தி கதறிட்டே இருந்தேன், என்ன மண்ணா கூட மதிக்கல. மகா அக்கா ஒரு வார்த்தை சொன்னதும் சரின்னு சொல்லிட்ட. நம்பவே முடியாமல் அதிர்ச்சியாய் அவள் கேட்கவும், ஹர்ஷா கூச்சம் கொண்டு தரையை பார்க்க, நிரவ் சாஹிலோ நமட்டு சிரிப்பு சிரித்தனர். மகாவோ சாரா சொல்லியே கேட்காதவன் தன் பேச்சை கேட்டானா என்று மனதில் ஆச்சரியம் கொண்டாள். நீ மகா அக்காவை லவ் பண்றியா என்ன? பட் என்று சாரா இப்படி கேட்டு விடவும் அனைவரும் அதிர்ந்து போய் அவளை பார்க்க, சொல்லு ஹர்ஷா, நான் சேர்த்து வைக்கிறேன் என்றாள் நெஞ்சில் கை வைத்து சாந்தமாய். ஹர்ஷா என்ன சொல்லுவானோ என மகா அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவனோ, டேய் நிரவ், அவளை வீட்டுக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணோடா என்று விட்டு வெளியே ஓடியிருந்தான். நிரவும் சாராவை டிஸ்சார்ஜ் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வெளியேறிவிட, தேங்க்ஸ் மகா அக்கா. மகாவின் கையை பிடித்து கொண்டாள் புன்னகையுடன். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, ஹர்ஷா என்னதான் ரொம்ப அமைதியான பையனா இருந்தாலும் அவன் ஒன்னு சொல்றான்னா அதுதான் நடக்கணும்னு நினைப்பான். அவன் செய்யறதும் கரெக்டா தான் இருக்கும், தப்பா எல்லாம் இருக்காது. ஹர்ஷாவால தப்பே செய்ய முடியாதுக்கா. அவன் யாரையும் ஹர்ட் பண்ணவே மாட்டான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அவன் எப்படியும் என்ன விட்டு இருக்கவே மாட்டான் வீட்டுக்கு போக. நானே எப்படிடா இவனை மண்டை கழுவ போறோம்னு நினைச்சு உள்ளுக்குள்ள புலம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, உடனே அவன் சரின்னு சொல்லிட்டான். என்னால இதை நம்பவே முடியலக்கா. ஹர்ஷா எப்படி உங்க பேச்ச கேக்குறான்? நீங்க ஸ்ருதியோட அக்கா தான், உங்களுக்கும் ஹர்ஷாக்கும் நடுவுல அப்படி என்ன பந்தம்? நேரடியாகவே அவள் கேட்டு நிற்கவும் மகாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இவளை பொறுத்த வரையில் அவன் அண்ணன் ஒரு நல்லவன், யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதவன். ஆனால் அவன் தனக்கு செய்தது எல்லாம் கொடுமைதானே. மனசாட்சி ஒன்றை மறந்துவிட்டுதானே தன்னுடன் வாழ்ந்து வந்தான். அதை சொன்னால் சாரா தாங்குவாளா என அவள் யோசித்துக் கொண்டிருக்க, அக்கா சொல்லுங்க என்றிருந்தாள் சாரா. மகாவின் நிலையை நன்றாக புரிந்து கொண்ட சாஹில், ஏய் அப்சு, அவங்கள விடு, ஏன் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க, மகா நீ போடா என காப்பாற்றி விட, அவளும் அவனை நன்றியாக பார்த்து விட்டு சென்று விட்டாள். டேய் ரியான், ஏண்டா என்ன தடுத்த? எனக்கு என்னமோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே தோணுது. 1 மாசமா பாக்குற எனக்கே இப்படி தோணுதுன்னா கண்டிப்பா உனக்கும் அப்படி தோணி இருக்கும்ல, சொல்லு சொல்லு. அப்சு, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ கொஞ்ச நேரம் தூங்கு. இல்ல, நான் வீட்டுக்கு போனாதான் தூங்குவேன், அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் என்று அவள் அடம் செய்யவும் லேசாய் சிரித்தவன், சரி தூங்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், திரும்பவும் மகா கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத, சரியா? ஏன் கேட்க கூடாது? நீ இப்படி கேட்டா அவங்க ஹர்ஷா மச்சான பத்தி என்ன நினைப்பாங்க? அப்புறம் நிரவ் மச்சானுக்கு அவங்க தங்கச்சிய கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது என அவன் இஷ்டத்திற்கு வாய்க்கு வந்ததை அடித்து விடவும் பதறி போன அப்சரா, இல்லல்ல, நான் இத பத்தி இனிமே எதுவும் பேசல என்று விட, அவனும் குட் என்றான் அவளின் கூந்தலை ஒதுக்கிவிட்டு. ஆமா, நிரவ் எல்லாம் லவ் பண்ணிருக்கான், ஆனா ஹர்ஷா ஏன் யாரையும் லவ் பண்ணல? அவரு உன்னையவே நினைச்சிட்டு இருந்தாரு, அதான். ஓ, அப்போ நிரவ்க்கு என் மேல பாசம் இல்லையா?
கொய்யால வரேண்டா என அவள் கட்டிலில் இருந்து இறங்க செல்ல அவளை அழுத்தி பிடித்து அமர வைத்து மீண்டும் வாய்க்கு வந்ததை உருட்டி சமாதானம் செய்தான் சாஹில். வெளியே சென்ற மகா அங்கு ஹர்ஷா அமர்ந்து இருப்பதைக் கண்டு, ஏய் ஹர்ஷா, ஏன் இங்க உக்காந்துட்டு இருக்க என கேட்க அவளை வலியுடன் பார்த்தவன் எதுவும் இல்லை என்பது போல் தலையை ஆட்ட அவன் பார்வையில் உள்ள வலி அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. தனக்கு திருமணமாகியதை தங்கையிடம் கூட சொல்ல முடியாமல் அவன் தவிக்கும் தவிப்பும் அவளும் அறிவாள். நமக்கு கல்யாணமாகி பிரிஞ்சிட்டோன்னு நீ சாரா கிட்ட சொல்லலாம்ல ஹர்ஷா என்றவளை பட்டென்று திரும்பி பார்த்தவன், என்ன மகி பேசுற, இப்படி சொன்னா அவ தாங்குவாளா, ஏன் என்னாச்சுன்னு 1000 கேள்வி கேட்பா. அவ கேட்கறது எல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே அவ தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு வருத்தம் இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து எங்க அண்ணா கூட வாழுங்கன்னு அவ சொல்லிட்டானா? உன்னை சங்கடப்படுத்த நான் விரும்பல மகி. உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. என் விஷயத்துல நீ எதுவும் ஹர்ட் ஆகக்கூடாது, அஃபெக்ட் ஆகவும் கூடாது. நீ உனக்கான வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா வாழணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்றவனை வியப்புடன் பார்த்தாள் மகன்யா. அவள் என்னவோ தன்னை பற்றி எதுவும் சொல்ல முடியாமல் தான் வருந்துகிறான் என்றே நினைத்தாள். ஆனால் தெரிந்தால் சாரா தன்னிடம் ஏதாவது கேட்டு விடுவாளோ என்று வருத்தம் கொண்டுள்ளான் என்பதை அறிந்து உறைந்து போய் அமர்ந்திருக்கிறாள் பெண்ணவள். அவன் மேல் இருந்த மரியாதை இன்னும் கூடி போய்விட அவனையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃபீல் பேட் மஹி. ஆல்ரெடி என் விஷயத்துல நீ ரொம்ப பட்டுட்ட, இன்னும் ஏன் நீ கஷ்டப்படணும்னு சொல்லு என்றவனை கண்டு லேசாய் புன்னகைத்தவள், நீ என் சைடு பாக்குறதும் யோசிக்கிறதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஹர்ஷா, தேங்க்ஸ் என்றிட அவனும் மிருதுவாய் புன்னகைத்தான். நான் ஸ்டார்டிங்ல உன்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் ஹர்ஷா. அப்புறம் போக போக உன்னோட கேரக்டர் எனக்கு புரிஞ்சது. நீ ஏதோ ஒரு கொடுமையான விஷயத்தாலதான் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நேரவ் அண்ணா சாஹில் அண்ணா கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லல. அப்புறம் ஒரு நாள் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு உன் பக்கம் நினைச்சு வருத்தமா இருந்தாலும் என் பக்கம் நினைச்சு கோவம் தான் வந்துச்சு. அந்த கோவம் இப்போ வரைக்குமே இருந்துச்சு ஹர்ஷா. ஆனா இப்போ இல்ல. சாரா வந்ததுக்கு அப்புறம் உன் முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம், நிம்மதி அதெல்லாம் பார்த்துட்டு மொத்தமா போயிடுச்சு ஹர்ஷா. எனக்கு உன் மேல சுத்தமா கோவம் இல்லை என்கவும் மனம் திறந்து புன்னகைத்தான் ஹர்ஷா. சாராவை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்து இருந்தனர். ஊட்டியை இதுவே அவள் முதல் முறை பார்ப்பதால் வரும் வழியெல்லாம் ஆவென்று வேடிக்கை பார்த்து கொண்டு வர சாஹில் அவளுக்கு ஒவ்வொன்றையும் காட்டிக் கொண்டிருந்தான். வீட்டை அடைந்ததும் சாராவின் கையை பிடித்து இறக்கிய சாஹில், நான் வேணும்னா உன்னை தூக்கிட்டே உள்ள போகட்டுமா என காதலாய் வினவ அவனை செல்லமாக முறைத்தவளோ வேண்டாம் என்று தலையை ஆட்டினாள். சரி நடந்தே போ என தோள் குலுக்கியவனை இன்னும் முறைத்தவள் அவனின் கையை பிடித்து கொண்டாள். வாசலில் ஸ்ருதியும் மகாவும் ஆரத்தி தட்டுடன் நின்றிருக்க அவர்களை நோக்கி புன்னகையை வீசியவள், நீங்க எப்போ வந்தீங்க என கேட்க, நாங்க அப்பவே வந்துட்டோம் சாரா, உனக்கு எல்லாமே சரியா இருக்கான்னு பார்க்க வந்து இருந்தோம். அவள் கேள்விக்கு பதில் தந்த ஸ்ருதி, அக்கா வா சுத்தலாம் என்றிட மகாவும் தலையை ஆட்டினாள். இருவருமாய் சேர்ந்து சாராவிற்கு ஆரத்தி சுற்ற அதை காண 2 கண்கள் போதவில்லை ஹர்ஷாவிற்கு. தன் வாழ்வில் அவள் எடுத்துக்கொள்ளும் உரிமையை கண்டு அவனால் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை. சாராவின் நெற்றியில் திலகமிட்ட மகா, இனிமே நீ சந்தோஷமாய் இருக்கணும் சாரா என மனமாற சொல்ல, தேங்க்ஸ்கா என்றாள் இதழில் பூத்த புன்னகையுடன். உள்ளே நுழைந்த சாரா எதிரே இருந்த தன் பெரிய புகைப்படத்தை கண்டு அப்படியே நின்றாள். திரும்பி அனைவரையும் பார்த்தவள் சுவற்றில் மாட்டியிருந்த அவள் புகைப்படம் அருகே சென்று அதை வருடி கொடுத்தாள். நான் உயிரோட வருவேன்னு நினைக்கவே இல்லை. அந்த சாரு கிட்ட தப்பிக்க ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அவகிட்ட கெஞ்சவும் என் தன்மானம் எனக்கு இடம் கொடுக்கல. நான் செத்துட்டா அதுக்கு காரணம் அவதான்னு நீங்க கண்டுபிடிச்சி அவளுக்கு தரமான தண்டனை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் அந்த மலையிலிருந்து விழும்போது இருந்தேன் என்றதும் மூவரும் தலையை குனிந்து கொள்ள சாரா அதை கவனிக்காமல் பேசி கொண்டிருந்தாள். என் ஹர்ஷாவோட வாழ்க்கைய நானே நாசமாக்க பார்த்துட்டேன். அவ சொன்னதை கேட்டு ஹர்ஷாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறான்னு நம்பிட்டேன். ஆனா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உன்கிட்ட கேட்டு இருக்கணும் ஹர்ஷா, உனக்கு இவ ஓகேவான்னு கேட்டு இருக்கணும். அவ கேரக்டர் பத்தி தெரிஞ்சிட்டு கல்யாணம் பத்தி பேசி இருக்கணும். அதெல்லாம் எதுவும் பார்க்காம அவ லவ் பண்றான்னு ஒரே விஷயத்த வச்சுக்கிட்டு உனக்கு ஏத்தவனை நானே முடிவு பண்ணி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் இல்ல சாரா. இப்ப ஏன் நீ இத பத்தி எல்லாம் பேசுற? அதெல்லாம் முடிஞ்சு போன கதைடா, நீ விடு. தங்கை வருந்துவதை தாங்க முடியவில்லை அவனால. இல்ல ஹர்ஷா, என் மேலதான் தப்பு. அந்த சாருவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது நான் தானே.
அவ எவ்வளோ கேடு கெட்டவனு தெரிஞ்சுகிட்ட அடுத்த நொடி நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். அவ என்ன ஏதாவது பண்ணிடுவான்னு எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் அங்க இருக்கிறது எனக்கு நல்லது இல்லைன்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஆனா அவ நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. நம்ம வீட்டுல என்ன பண்ணிட முடியும்னு ஒரு தைரியத்துல நான் அவ எதிர்த்து நின்னேன். ஆனா அவ ஒரு ராடால அடிச்சு அந்த மலையில இருந்து தள்ளி விட்டுட்டா. அவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ வலிச்சது. என் ரியான் கூட வாழ முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப வலிச்சது. நான் இல்லாம அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டானான்னு யோசிச்சு தவிச்சு போனேன். இன்னொரு பக்கம் நீங்க 2 பேர், உங்களை விட்டுட்டு நான் இருந்ததே இல்ல, நீங்களும் அதே போலதான். ஆனா இனி வாழ்க்கை முழுக்க எப்படி இருக்க போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். திரும்ப இப்படி உங்களை எல்லாம் பார்ப்பேன், உங்க முன்னாடி நிப்பேன்னு நான் யோசிக்க கூட இல்ல என்றவள் உடைந்து அழ அவள் பட்ட வலிகளை அவள் வாயாலே கேட்டதும் ஆண்களும் அழுதனர். அதன் பின் அவர்களை சமாதானம் செய்து பேசி சிரிக்க வைத்திருந்தனர். மகா மற்றும் ஸ்ருதி, சரி ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க, பசிக்குது. வயிற்றை தேய்த்து கொண்டு ஸ்ருதி சொல்லவும் சாரா திரும்பி அவள் டிஎஸ்பியை பார்க்க என்னவென்று புருவம் உயர்த்தினான் அவன். ரியான் பிரியாணி செஞ்சு குடுடா என்கவும் உடைந்து அழுதான் அவன். எத்தனை வருட ஏக்கம், எத்தனை வருடம் தவிப்பு, எவ்வளவு கொடுமையான வலி. அவை அனைத்தும் தீர்க்கும்படி கேட்டிருந்தாள் சாரா. அவன் அளவும் பதறி போனவள். டேய், என்னடா ஒரு பிரியாணி கேட்டதுக்கு எல்லாம் அழுற, இப்படி எல்லாம் அழுதா சரி செய்யாதுன்னு சொல்லிடுவனா? ஹாஸ்பிடல்ல கஞ்சியும் மோரும் குடிச்சு என் நாக்கு நாசமா போய் இருக்கு, ஒழுங்கா பிரியாணி செஞ்சு கொடு, இல்லனா நானே சமைக்க போயிடுவேன் என்கவும் அழுகையுடன் அவளை சாகில் அணைத்துக் கொள்ள அனைவரும் புன்சிரிப்புடன் அவர்களை பார்த்தனர். ஏன் அழுகிறான் என்று புரியவில்லை என்றாலும் அவன் முதுகை ஆதரவாய் தடவி கொடுத்தவள், பிரியாணி கேட்டதுக்கு எல்லாம் யாராவது அழுவாங்களாடா என புலம்ப அவளை விட்டு பிரிந்தவன், பிரியாணி செய்யலாம் வாங்க, எல்லாரும் வாங்க என கண்களை துடைத்து கொண்டு சொல்ல நிரவ் ஹர்ஷாவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கி போனது. வெரி குட் என்றவள், ஹர்ஷா போ சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வா போ என்னும் போதே உள்ளே நுழைந்து இருந்தான். பாலா ஷாலினி அக்ஷயாவுடன் வாங்க என புன்னகையுடன் அனைவரும் அழைக்க ஹர்ஷா மற்றும் நிரவ் சமைப்பதற்கு பொருள் வாங்க சென்று விட்டனர். வேலை குடுடா டிஎஸ்பி, அவங்க வரதுக்குள்ள மத்தது எல்லாம் செய்யலாம். அவன் கையை போட்டு உலுக்கினாள் சாரா. என்னக்கா, என்ன செய்ய போறீங்க? ஆர்வமாக ஷாலினி கேட்கவும் பிரியாணி என்று அவள் சொல்ல அவளின் முகமும் அக்ஷாவின் முகமும் அஷ்டகோணலாகியது. ராங் டைம்ல என்ட்ரி கொடுத்துட்டோம் போல இருக்கே. கவலைப்படாத ஷாலினி, உனக்கும் அக்ஷாக்கும் ரசம் சாதம் செஞ்சு தரேன். சாஹில் அண்ணா, அதே பாத்திரத்துல செய்வேல், நேக்கி வேண்டாம், என் தோப்பனாருக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவா. அக்ஷு, அப்படி எல்லாம் இல்லடி, வேற பாத்திரத்துலதான் செய்வோம், நீ கவலைப்படாத. இல்ல சாரா, இல்ல, நேக்கி வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன், கிருஷ்ணா என்ன வீட்டுல விட்டுடுங்கோ. ஏய் மீரா, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடி, நான் உனக்கு வெளியில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி தரேன். இல்ல கிருஷ்ணா, இந்த மாதிரி நான்வெஜ் குக் பண்ற இடத்துல இருக்குதெல்லாம் மகாபாவம்னு என் பாட்டி சொல்லியிருக்கா, நான் போகணும். மீரா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு தானடி வந்து இருக்கும், இப்போ நீ மட்டும் போயிட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? உனக்கு நான் ஆர்டர் பண்ணி தரேன், நீ போகும்போது குளிச்சிட்டு போ, சரியா போயிடும் என உருட்டி அந்த குழந்தையை நம்ப வைத்து வீட்டிலே இருக்க வைத்து விட்டான் பாலா. ஹர்ஷா நிரவ் வந்துவிட வாங்க கிச்சன் போலாம் என அழைத்து சென்றான் சாஹில். ஹர்ஷா மச்சான், அப்புறம் மகா, நீங்க 2 பேரும் வெங்காயம் உரிங்க. நிரவ் மச்சான், அப்புறம் ஸ்ருதி, நீங்க 2 பேரும் பூண்டு உரிங்க. பாலா அப்புறம் ஷாலினி, நீங்க 2 பேரும் இஞ்சிக்கு தோல் சீவுங்க. அக்ஷா, நீ எதுவும் செய்ய வேண்டாம், உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், சோ நீ அமைதியா வேடிக்கை பாரு. அப்புறம் ஆப்சு, நீ ஏன் கூட இரு, அதுவே போதும் என்றவனை அனைவரும் வெறியாய் முறைக்க அப்சரா அவன் தோளிலே அடிக்க சாஹிலோ அசட்டு சிரிப்பை உதிர்த்தான். எங்க ஆள் மேல எல்லாம் எங்களுக்கு லவ் இருக்காதாடா, அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து இருக்க. நிரவ் மச்சான், நான் எப்படி வேலை கொடுத்தேன், உங்க ஆளு கூட சேர்த்து கொடுத்தேன். உனக்கு அவ்வளோ லவ் இருந்தா நீ அவங்கள செய்ய விடாத, நான் எல்லாம் எங்க ஆப்ஸ எந்த வேலையும் வாங்க மாட்டேன்பா. மிதப்புடன் கூறியவன் கரிகளை நறுக்க தொடங்க நிரவ் ஸ்ருதியிடம் எதையும் செய்ய வேண்டாம் என்று விட்டான். அவளும் இதான் சாக்கு என்று ஓகே நீயே பண்ணு மது என விட்டுவிட கை வலிக்க பூண்டை உரித்தான் பாவம். மகாவோ ஹர்ஷாவை செய்ய வேண்டாம் என்று சொல்ல அவனுக்கோ அவன் காதுகளையே நம்ப முடியவில்லை. என்ன மகி சொன்ன? அவளை உற்று பார்த்து அவன் கேட்க, நீ பண்ணாத, நானே பண்ணிக்கிறேன் என்றாள் மீண்டும். இல்ல மகி, நான் செய்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெங்காயம்தான்.
கண்ணு எரியும் ஹர்ஷா, நான் பாத்துக்கிறேன், நீ விடு என்றதும் வாயடைத்து போனவனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. தன் வாழ்வில் எது இல்லை என்று வருந்தினானோ அது அனைத்தும் இந்த நொடி இருக்கிறது. இதைவிட வேறு என்ன அவனுக்கு வேண்டும்? இந்த நொடியே அவன் உயிர் போனால் கூட வருந்த மாட்டான் அவன். உன் வாழ்க்கை மாறும் என மகா மருத்துவமனையில் கூறிய போது விரக்தியாக சிரித்து கொண்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என நினைத்து உடைந்து போனான். ஆனால் அவன் உயிராய் நினைத்த இரு பெண்களும் இன்று அவன் கண்முன்னே சிரித்துக் கொண்டிருக்கின்றனர். இதை காண காண தேவிட்டவில்லை அவனுக்கு. தன் சொந்தம் என சுற்றியுள்ளவர்களை எல்லாம் பூரிப்புடன் பார்த்தவன் கண்கள் கலங்க அவன் முகத்தை பார்த்த மகன்யா, இதுக்குதான் உன்னை உரிக்க வேண்டாம்னு சொன்னேன் ஹர்ஷா, நீ பண்ணாத சும்மா இரு என அவன் கையில் இருந்த வெங்காயத்தை அவள் பிடுங்கிக் கொள்ள அவளையே கண் சிமிட்டாமல் பார்த்தான் ஹர்ஷா. ஏன் நாம பிரியாணியில காலிஃபிளவர் போடக்கூடாது என்ற சாராவை அனைவரும் கேவலமாக பார்த்து வைக்க, என்ன தப்பா கேட்டுட்டேன்னு இப்படி பாக்குறீங்க, ஏன் ரியான் போடலாம் தானே? மட்டன் சிக்கனை கழுவி கொண்டிருந்தவனிடம் அப்சரா கேட்கவும், ஓ போடலாமே என அவன் தலையை ஆட்டி வைக்க, ஏன் அது இல்லை இன்னும் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜ்ஜா மாத்திறேன், பேசுறா பாரு பைத்தியக்காரி மாதிரி, ஏண்டி யாராவது சிக்கன் பிரியாணியில காலிஃபிளவர் போடுவாங்களா? பொங்கி விட்டான் நிரவ். அதைத்தானே நானும் சொல்றேன், நாம போடலாம்னு என்றவளை வெட்டும் ரீதியில பார்த்தவன், யோஃப் மச்சான் அவள் சும்மா இருக்க சொல்லு, எனக்கு டென்ஷன்ஸ் ஆகுது என முகத்தை திருப்ப, ஏண்டா ரியான் அந்த கன் எங்க வச்சிருக்குன்னு சொல்லு, ஒரே போடா போட்டுடலாம், ஓவரா பொங்குறான் என்றதும் ஸ்ருதி சிரித்து விட, ஏச்சி கண்ணம்மா உன் ஆளை தாண்டி கொல்லுறேன்னு சொல்றா, அதுக்கு நீ சிரிப்பியா, வாய மூடு என்றவன், ஏண்டி சாரா வந்த அப்ப இருந்து பாக்குறேன், முந்திரிய எடுத்து தின்னுட்டே இருக்க, வந்ததுக்கு ஒரு வேலையாவது பாரேண்டி. கடுப்பாக பூண்டை உரித்து கொண்டே அவன் கேட்கவும் முந்திரியை மென்றபடி அவனை கேவலமாக பார்த்தவள், முடியாது என்ன பண்ணுவ என மிரட்ட சாஹில் அவள் வாயில் முந்திரியை போட்டான். அடப்பாவி மச்சான், நீ தானே அவளுக்கு கொடுக்குறியா? எஸ் மச்சான், புள்ள ஹெல்த்தியா இருக்கணும்ல, அதான் நீ சாப்பிடு அப்சு, வேற யாருக்காவது முந்திரி வேணுமா என்றதும் ஷாலினி எனக்கு எனக்கு என குதிக்க அவள் வாயில் 4 போட்டவன் முறைத்து கொண்டிருந்த நிரவ் வாயிலும் 4 போட்டான். இந்த முந்திரிக்கு தான் இவ்ளோ பேசினியா? கேவலமாக பாலா கேட்கவும் ஈ என்று சிரித்தவன், யோஃப் மச்சான் பூண்டு போதுமான பாரியா, கை வலிக்குது என சலித்து கொள்ள திரும்பி பார்த்த சாஹில் கொலைவெறியானான். மச்சான்னு கூட பார்க்க மாட்டேன், 10 பல்லு உரிச்சிட்டு என்னையா பேச்சு உனக்கு, மூடிட்டு அது எல்லாத்தையும் உரிச்சு கொடு. எதே எல்லாமே வா, என்ன சாஹில் மச்சான் லூசு மாதிரி பேசுற, நாம என்ன 10 பேரா இருக்கோம், 10 பல்லுக்கு மேல உரிக்க இதுவே போதும் என்றவன அனைவரும் நவன பார்க்க, ஐயோ கன்னு கூட கையில இல்லையே என நொந்து கொண்ட சாஹில், அப்போ 9 பறிக்கு அரிசி போட்டா போதுமா, 9 பேர் தானே இருக்கோம் என காட்டமாக கேட்க தலையை சொரிந்து கொண்டவன், சரி சரி நான் உரிக்கிறேன், யாரும் காண்டு ஆகாதீங்க என்று பொதுவாய் கூறியவன் உரிக்க தொடங்கினான். நானும் ஹெல்ப் பண்றேன் என்ற ஸ்ருதியை நன்றியுடன் பார்த்தவன், தயவு செஞ்சு பண்ணுடி என நான் தழுக்க சொல்லவும் பட்டென்று சிரித்தவள் அவனுக்கு உதவினாள். இவர்களின் சம்பாஷணைகளை எல்லாம் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த அக்ஷயா இஞ்சியை சீவி கொண்டிருந்த பாலாவையே தன்னை மறந்து பார்க்க அவள் பார்வையை உணர்ந்தானோ என்னவோ அவளை நோக்கி திரும்பியிருந்தான் அவன். அக்ஷயாவை பார்த்து என்னவென அவன் புருவம் உயர்த்த ஒன்றுமில்லை என்று தலையை ஆட்டினாள் அவள். அதன் பின் எழுந்து அவளிடம் வந்தான். என்னாச்சு, மீரா வீட்டுக்கு போகணுமா? கனிவாக அவன் கேட்கவும் ஆழ்ந்த பார்வை பார்த்தவள் இல்லை என்று தலையை ஆட்ட, உனக்கு இங்க இருக்க முடியலனா போயிடலாம்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா நான் டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், நேக்கு இங்க இருக்க பிடிச்சி இருக்கு, ஆனா உங்க யார் கூடவும் நெருங்க முடியாம இப்படி ஒதுங்கி நிக்கிறது தான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. வருந்திய குரலில் அவள் சொல்லவும் சின்ன சிரிப்புடன் அவளை பார்த்தான் பாலா. என்ன பண்றது மாமி, உங்க கலாச்சாரம் அப்படி, அதெல்லாம் மீற முடியாதோனோ, அதனால நீங்க இங்கேயே இருங்க என்றவனை கண்டு பாவமாய் அவள் தலையை ஆட்ட அதில் பல் தெரிய சிரித்தவன், உன்னை யாரோடி மாமியா பிறக்க சொன்னது என நக்கல் செய்ய, போங்கோ நேக்கு அழுகையா வருது என வருத்தம் கொண்டாள் அவள். ஐயோ மீரா, ஒண்ணுமில்லடி, நாங்க அங்க இருக்கோம், நீ இங்க இருக்க, அவ்வளோதான். இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, உன்னோட ஃபீலிங்ஸ் மதிச்சுதான் நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருக்கோம். ஒருவேளை உன்னால முடியலன்னா சொல்லு, நாம கிளம்பலாம். இல்ல கிருஷ்ணா, நான் இருக்கேன், நீங்க போய் வேலையை பாருங்கோ, போங்கோ என்று அவள் சொல்லவும் சிரித்து கொண்டே அவன் சென்றுவிட அவன் அக்கறையில் மெய் சிலிர்த்து நின்றாள் கிருஷ்ணனின் மீரா. சாஹில் கூறிய அனைத்து வேலைகளையும் முடித்தவர்கள் கால் நீட்டி அமர
வா அப்சு, நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் என அவளை அழைத்து கொண்டு சமைக்க தொடங்கினான் அவன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு சமைத்தாலும் அவன் சமையலின் வாசம் அனைவரையும் ஆஹா என்று சொல்ல செய்ய பெருமையாய் அவனை பார்த்தாள் சாரா. யோஃப் டிஎஸ்பி, பேசாம நாம பொட்டிக்கு வைக்கிறதுக்கு பதிலா பிரியாணி கடை போட்டுடலாமா? உன் கை பக்குவத்துக்கு சும்மா பிச்சுக்கிட்டு போகும். வாசம் பிடித்து கொண்டே அவள் சொல்லவும் லேசாய் சிரித்தவன், உன் பேர்ல ஹாஸ்பிடல் இருக்குடி, அதுவும் எத்தனை பிராண்ட்ஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி இருக்கு, ஒன் ஆளு நான் டிஎஸ்பியா இருக்கேன், இதெல்லாம் தாண்டி உனக்கு பிரியாணி கடை தான் போடணுமா? சின்ன சிரிப்புடன் அவன் கேட்கவும் மேலும் கீழும் தலையை ஆட்டியவள், எனக்கு சிம்பிளான லைஃப் போதும்டா ரியான். நீ, நான், ஹர்ஷா, நிரவ், இப்போ ஸ்ருதி, அவ்வளோதான் போதும். அப்போ மகா என்கவும் புருவம் இடுங்கியவள், அவங்க எப்படி நம்ம ஃபேமிலிக்குள்ள வர முடியும்? ஷி ஹாஸ் ஹர் ஓன் ஃபேமிலி. புரியாமல் சாரா சொல்லவும் அனைவருக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட திரும்பி மகாவை பார்த்தனர். ஆனால் அவள் முகத்தில் எந்த பிரதிபலிப்பும் இல்லை, இயல்பாக தான் இருந்தாள். ஏய் சாரா, என்னடி பேசுற? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்திதான். அதட்டலாக நிரவ் சொல்லவும் அவனை திரும்பி பார்த்த சாரா, ஆமாண்டா, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அதை விட்டுட்டு வந்து காலம் முழுக்க நம்மளோடவா இருந்துட போறாங்க? நான் அதை தான் மீன் பண்ணேன். இப்போ ஸ்ருதி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறா, நம்ம குடும்பம் அவ மகா அக்கா அப்படி இல்லல்ல, அதத்தான் சொன்னேன். அதுக்கு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் உள்ளதை தானே சொன்னேன். நேட் என்றதும் யாருக்கும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஹர்ஷாவிற்கு மனம் ஒரு பக்கம் பிசைந்தாலும் கையறிந்த நிலையில் அவன் மௌனம் காக்க, மகா அக்கா, நான் சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சா என்றாள் நேரடியாய். அதில் அவளை நிமிர்ந்து பார்த்த மகன்யா, அப்படியெல்லாம் இல்ல சாரா என்றிட, அப்படி உங்களுக்கு எங்க ஃபேமிலியில ஒருத்தர் ஆகணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்கக்கா. என் ஹர்ஷா அண்ணன் வெட்டியாதான் இருக்கான், அவனையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஆனா இந்த முறை நான் லாஸ்ட் டைம் பண்ண அந்த தப்ப பண்ண மாட்டேன். ஹர்ஷா உனக்கு ஓகேனா மட்டும்தான் கல்யாணம், இல்லனா நோ கல்யாணம். திரும்ப எல்லாம் என்னால கோமாக்கு போக முடியாது. சொல்லு, உனக்கு மகா அக்கா ஓகேவா? எனக்கு அவங்க டபுள் ஓகே. சொல்லுடா, உன்னதான கேக்குறேன். நீ இன்னும் ஒரு வார்த்தை சொல்லு, உடனே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்டுடலாம் என்கவும் ஹர்ஷாவும் மகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, மற்றவர்களோ சங்கடமாக பார்க்க, அந்த இஞ்சி பூண்டு பெஸ்டேடு அப்சு என பேச்சை மாற்றிவிட்டான் சாஹில். டேய் ரியா, நான் என்னடா அப்படி தப்பா சொல்லிட்டேன்? எல்லாரோட முகமும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா? மனம் தாழாமல் சாரா அவனிடம் மெல்லிய குரலில் கேட்கவும், ஹர்ஷாவை திரும்பி பார்த்த சாஹில், நத்திங் அப்சு, இத வதக்கிட்டேரு, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் என அவன் நகர்ந்து விட ஏதேதோ யோசித்தபடி வதக்கினாள் சாரா. அக்கா அடிப்பிடிக்குது என்ற ஷாலினி குரலில் சுயம் வந்தவள் அடுப்பை லோ பிளேமில் வைத்துவிட்டு, தேங்க்ஸ் ஷாலினி என்றிட, பரவாயில்லக்கா என்றாள் அவள். உன்னை பார்த்தா எனக்கு அந்நியமா ஃபீல் ஆகல ஷாலினி, என்னமோ ரொம்ப நெருக்கமான ஆள் மாதிரி என் மனசுக்கு தோணுது. ஏன் ஹர்ஷா, உனக்கு இவளை பார்த்தா ஏதாவது தோணுதா? எங்கவும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தவன் இல்லை என்று தலையை ஆட்டிவிட, ஆனா எனக்கு தோணுதே என சாரா யோசிக்க, ஒருவேளை நம்ம பேர் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு அப்படி தோணுதோ என்று ஷாலினி எடுத்து கொடுக்க இருக்கலாம் என்றவள், யோஃப் டிஎஸ்பி, எங்கேயா போன, வாயா என கத்த அவனும் ஓடி வந்து மிச்ச சமையலை கவனித்தான். மகாவின் முகம் அப்படியே இருப்பதை கவனித்த ஹர்ஷா, சாரி மஹி என அவள் காதோரம் சொல்ல, அதில் கண்கள் உயர்த்தி அவனை பார்த்தவள் எதுக்கு என்றிட, இல்ல சாரா, உன்னை எங்க ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டாலாதான். அதான் ஹர்ஷா, உண்மை, எனக்கும் உனக்கும் எந்த சம்மதமும் இல்லையே, நான் வேற நீ வேறதான். அவ சொன்னதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. ஸ்ருதி நேரவ் அண்ணாவ கல்யாணம் பண்ணிக்க போறா, சோ அவ உங்க ஃபேமிலி. ஆனா நான் அப்படி இல்ல. சாரா சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை. நீ கண்டதையும் யோசிச்சு உன்னை குழப்பிக்காத ஹர்ஷா. நாம எப்பவும் ஒரே ஃபேமிலி ஆக முடியாது, அத உன் மைண்ட்ல வச்சுக்கோ, யாரும் கேட்க வண்ணம் அவள் சொல்லவும் ஹர்ஷாவின் மனம் சுக்கு நூறாய் உடைந்து போனது. பிரியாணி ரெடி என சாரா கத்தவும் அனைவரும் புன்னகையுடன் அவளை பார்க்க, பாலா அண்ணா, அக்ருக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்களா? இல்ல ரசம் வைக்கலாமா? இல்ல சாரா, நான் அவளுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துரும் என்றவன் வெளியே சென்று ஆர்டர் வர காக்க தொடங்க, ஓகே தூக்குங்க தூக்குங்க, டைனிங் டேபிள வைப்போம். பிரியாணி பாத்திரத்தை காட்டி சாரா சொல்லவும், சாஹில் மற்றும் நிரவ் பிரியாணி மற்றும் தயிர் பச்சடியை கொண்டு சென்று டைனிங் டேபிளில் வைக்க, ஹர்ஷா எதிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக நின்றான். என்னதான் மகாவை தன்னுடன் வாழ சொல்லி அவன் கேட்கப் போவது இல்லை என்றாலும்
அவள் வாய் வழியாக அப்படி கேட்டதை அவன் மனம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் அவன் இருக்க ஹர்ஷாவின் முகத்தை கவனித்த மகாவிற்கு ஒரு மாதிரி ஆகி போனது. சில நொடிகள் யோசித்த பிறகு அவன் அருகே சென்றவள், ஹர்ஷா ப்ளீஸ் அப்செட் ஆகாத் என சொல்ல சரி என்று தலையை ஆட்டினான், அவளை நிமிர்ந்தும் பார்க்காமல். அதிலே அவன் வலியை புரிந்து கொண்ட மஹன்யா, ஹர்ஷா நான் பேசினது ஏதாவது தப்பா? மனம் எங்கும் தவித்து போய் அவள் கேட்கவும் இல்லை என்று அவன் தலையை ஆட்ட சுற்றி ஒரு முறை பார்த்தவள், வாய திறந்து சொல்லு ஹர்ஷா என சலித்துக் கொள்ள, இல்ல மகி, நீ பேசினதுல எந்த தப்பும் இல்ல, நீ போய் சாப்பிடு என்றவனின் குரலில் அவ்வளவு வலி, அதை அவளுமே உணர்ந்தாள். ஹர்ஷா, ஐம் சோ சாரி இஃப் ஐ ஹர்ட்டட் யூ. ஒண்ணுமில்லன்னு சொல்றேன்ல மஹன்யா, ஜஸ்ட் லீவ் மீ ப்ளீஸ். அவள் முகம் பார்க்காமல் அவன் சொல்லிவிடவும் ஒரு மாதிரி ஆகிய மஹன்யா அவனையே சில வினாடிகள் பார்த்துவிட்டு நகர்ந்துவிட கலங்கிய கண்களை யாரும் அறியாமல் துடைத்து கொண்டான் அவன். அவனுக்கும் வலிகள் இருக்கும் தானே? வலிக்க வலிக்க குத்திவிட்டு மன்னிப்பை கேட்டால் வலி இல்லை என்று ஆகிவிடுமா? தாயில்லா பிள்ளை போல் அவளின்றி அவன் தவிப்பது அவளுக்கு எப்பொழுதுதான் விளங்கும்? மனிதனின் மனம் குரங்கு போல் தாவி கொண்டுதான் இருக்கும், அது மனதின் இயல்பு. இத்தனை நாட்களாக அவள் மகிழ்ச்சி ஒன்றே போதும் என்று எண்ணிய அவன் மனம்தான் ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி அவள் தன்னுடன் இருக்க மாட்டாளா என்றும் இயங்குகிறது. அதையே தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளுக்குள் தவியாய் அவன் தவித்துக் கொண்டிருக்க, இவள் வேறு ஒரு பக்கம் காயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். ஹர்ஷா வாடா என சாரா அழைக்கவும் முகத்தை இயல்பாக மாற்றிக்கொண்டவன் டைனிங் டேபிள் நோக்கி செல்ல, அங்கு மகா அருகில் ஒரே ஒரு நாற்காலி மட்டுமே காலியாக இருந்தது. அதை கண்டவன் அப்படியே நிற்க, என்னடா உட்காரு என்றாள் சாரா. அருகில் இருந்த ஷாலினியை எழ சொல்லியவன் அவளை மகா அருகில் அமர வைத்து விட்டு தள்ளி அமர்ந்து கொள்ள அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மஹன்யா. அவள் பார்வை உரைத்தாலும் அவள் புறம் திரும்பவே இல்லை. அவன் தன் மனம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அவளின் நெருக்கம் பேராபத்து என்று. அவள் நிம்மதி முக்கியம் என்றால் தான் தள்ளி நிற்பதே சால சிறந்தது என்றே தள்ளி செல்ல முயல்கிறான். அவனின் ஒதுக்கம் மகாவின் மனதிற்குள் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்த அதை முகத்தில் காட்டாமல் இயல்பாக மறைத்து விட்டாள். எல்லாம் காலம் கற்பித்த பாடம். அனைவருக்கும் பரிமாறிய சாஹில் சாராவிற்கு கொஞ்சமே வைக்க பாவமாய் அவனை பார்த்தாள். உதட்டை பிதுக்கி, ஹெல்த் முக்கியம் இல்லையா? அவள் தோளில் தட்டி அவன் சொல்லவும் சரி என்றவள் ஒரு வாயை வைத்து கண்களை மூடி அதன் ருசியை அனுபவித்தாள். ஷாலினி மற்றும் அக்ஷயா சாம்பார் சாதம் உண்டு கொண்டிருக்க மற்றவர்கள் சாஹிலின் பிரயாணி ருசியில் மெய் மறந்து போயினர். அண்ணா வேற லெவல்னா, நீங்க இந்த அளவுக்கு சமைப்பீங்கன்னு இத்தனை நாளா எனக்கு தெரியலையே. முதல் ஆளாக ஸ்ருதி பாராட்டவும் தலை வணங்கி நன்றி என்றவன் சாராவிடம் கண்களாலே எப்படி இருக்கிறது என்று வினவ, சூப்பர் என 3 விரலை காட்டியவள் தலையை ஆட்டிக்கொண்டே ரசித்து உண்ண நிரவ்பாலாவும் அவனை பாராட்டினர். ஆனால் மகாவும் ஹர்ஷாவும் கடனுக்கு உண்டு கொண்டிருக்க அவர்களின் முகத்தை கண்ட மற்றவர்களுக்கும் மனம் சற்று வருத்தம் கொண்டது. டேய் நிரவ், எப்படா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? தெரியல சாரா, ஸ்ருதியோட இன்டர்ன் முடிய இன்னும் 1 வருஷம் இருக்கு. அவ டாக்டர் ஆகட்டும், அதுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன். ஸ்ருதியின் கையை பிடித்து கொண்டு அவன் சொல்லவும் அவள் இதழில் நிறைவான புன்னகை அரும்பியது. என்னடா இப்படி சொல்ற? இப்போவே உன் வயசு 31டா. இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து ஐயோ 40 ஆயிடும் போல இருக்கே. அங்கலாய்த்து அவள் சொல்லவும் நிறவு முறைத்து வைக்க ஸ்ருதியோ பக் என்று சிரித்து விட்டாள். சாரா, இன்டர்ன் முடிகிறதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்ணாலும் ஓகே தானக்கா? மஹன்யாவிடம் ஒரு வார்த்தை அவள் கேட்கவும் சிறிய புன்னகையுடன் மகா தலையை ஆட்ட, மகா அக்கா, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்றாள் சாரா. ஹர்ஷா உடனே தலை தூக்கி அவளை பார்க்க அவளின் பார்வையும் அவனிடமே இருந்தது. என்ன சொல்வதென்று தெரியாமல் அவள் அமைதியாயிருக்க, அப்சு, இத பத்தி பேசாதன்னு உன்கிட்ட சொன்னேன் தானடி, சும்மா இரண்டி. அதட்டலாக சாஹில் சொல்லவும் கடுப்பான சாரா, என்ன நான் எது சொன்னாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க, இப்படியே பண்ணீங்கன்னா அப்புறம் நான் திரும்பவும் கோமாக்கே போயிடுவேன் என்கவும் மூவருக்கும் ஒரு மாதிரி ஆகி அவளையே வலியுடன் பார்க்க அதில் தன் தவறை உணர்ந்தவள், சாரி, இனிமே இப்படி பேச மாட்டேன். ஆனாலும் நீங்க என்ன திட்டிட்டே இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு இடமா இருக்கு. மெய்யான வருத்தத்துடன் அவள் சொல்லவும் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்குமே உரைத்தது சாராவை அவர்கள் அதிகம் அதட்டுவது. அதெல்லாம் மகாவிற்காக தானே. அவள் வாயை திறந்தால் இவ்வளவு இருக்காதே என எண்ணி பெருமூச்சை விடுவதை விட அவர்களுக்கு வேறு வழி இல்லை. மகா அக்கா,
உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டேனே. திட்டு வாங்கினாலும் திருந்த மாட்டாள் நம் சாரா. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சாரா என்றவளை அனைவரும் அதிர்ந்து போய் பார்க்க, ஓ என்றாள் சாரா சுரத்தையே இல்லாமல். எனக்கு குழந்தைங்க கூட இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ட்வின்ஸ். ஓ சூப்பர்க்கா. ஆனா ஏன் இத்தனை நாளா நீங்க என்கிட்ட இதை சொல்லவே இல்லை? நீ கேட்கவே இல்லையே, அதான் சொல்லல. சரிக்கா, நாளைக்கு கண்டிப்பா குட்டீஸை கூட்டிட்டு வாங்க, நான் பார்க்கணும் என்கவும். சரி என்று அவள் தலையை ஆட்ட, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னக்கா? என்ன பண்றாரு அவரு? ஒரு நாளும் அவரை பத்தி நீங்க பேசினது கூட இல்லையே. நாங்க இப்போ ஒன்னா இல்ல சாரா. ஹர்ஷாவை பார்த்து கொண்டே அவள் சொல்லவும் அவன் முகத்தில் அப்படி ஒரு வலி பிரதிபலிக்க மற்றவர்களுக்கு மனம் கனத்து போனது. ஓ சாரி அக்கா என்றவள் அமைதியாகிவிட மகாவும் பெருமூச்சுடன் உண்ணத் தொடங்கினாள். முன்பு ருசியாக இருந்த பிரயாணி இப்பொழுது அனைவருக்கும் கசந்து போக சாராவிற்காக உண்டனர். முதல் ஆளாக மகா எழுந்துவிட செல்லும் அவளையே வேதனையுடன் பார்த்தனர் மற்றவர்கள். ஹர்ஷாவின் தட்டில் உணவு அப்படியே இருக்கவும் உண்ணுமாறு அருகில் இருந்த நிரவ் சொல்ல முயன்று புன்னகைத்தவன் உண்ணத் தொடங்கினான். அப்சு, நான் உன் கிட்ட கெஞ்சி கேட்டுகிறேன், இனிமே இத பத்தி நீ பேசாத ப்ளீஸ் என்ற சாஹிலை புரியாமல் பார்த்தவள். ரியான், எனக்கு ஒன்னும் புரியலடா. நான் ஏன் அவங்க கிட்ட கல்யாணத்தை பத்தியே பேசுறேன்னு புரியல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சுடா. அவங்க ஒன்னா இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னே எனக்கு புரியல. ஒருவேளை பல வருஷம் கோமாலேயே இருந்ததால என் மூளைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்குமோ என்றவளை செல்லமாக முறைத்தவன் சாப்பிடுடி என கூறிட அவளும் ஏதேதோ யோசித்து கொண்டே உண்டாள். வெளியே தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த மகாவிடம் சென்ற ஸ்ருதி, அக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க என கேட்க, ஹர்ஷாவை பத்தி தான் குட்டி யோசிச்சுட்டே இருக்கேன். அவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அவன் ஃபீல் பண்ணா எனக்கும் வலிக்குதுடி. அவனுக்கு ஒண்ணுனா எனக்கும் அது பாதிக்குது ஸ்ருதி. ஆனா அவனோட வாழவும் தோணல, அப்படி பேசவும் பிடிக்கல. அவன் மேல எனக்கு கோபம் கூட இல்லடி. நான் அவனை மன்னிச்சிட்டேன். சாரா எப்ப இருக்கான்னு தெரிஞ்சுதோ அப்போவே என் மனசு அவன் மேல இருந்த கோபத்தை தூக்கி போட்டுருச்சு. ஆனாலும் ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல. மனம் எங்கும் குழப்பத்துடன் தவித்து போய் பேசியவளை கண்டு ஸ்ருதிக்கும் வருத்தமாகிவிட, எல்லாம் சரியாகிடும்கா என்றவள் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். மகா, அக்கா வாங்க வாங்க என உற்சாகமாய் சாரா அழைக்கவும் அவ்வளவு நேரம் இருந்த துயரம் மறைந்து போய்விட சிரித்து கொண்டே அவள் அருகே சென்றாள். மகா, நான் ஹர்ஷாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். லாஸ்ட் டைம் மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அவனுக்கும் ரொம்ப பிடிச்சாதான் கல்யாணம். நிறவு மாதிரி அறிவா இல்லாம என்னையவே நினைச்சிட்டு சோகமா இருந்து இருக்கான் எங்க அண்ணன். அப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. மகா அக்கா, உங்க சைடு ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பார்த்து பேசலாம் என்கவும் அதிர்ந்து போனவள் ஹர்ஷாவை பார்க்க உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அமர்ந்து இருந்தான் ஹர்ஷா. சாரா, ஹர்ஷாவிற்கு கல்யாணம் என்று சொல்லவும் மகாவின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அவன் வாழ்வில் இன்னொரு பெண்ணை பற்றி எல்லாம் அவள் யோசித்ததே இல்லை. இன்று புதிதாக கேட்கவும் அதிர்ச்சி ஆகாமல் இருக்க முடியவில்லை. இன்னொரு திருமணம் செய்து கொள்வானோ என்ற படபடப்புடன் அவள் ஹர்ஷாவை பார்க்க அவனோ முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அமர்ந்து இருந்தான். ஆக்ஷு, உங்க சைடுல பொண்ணு இருந்தா கூட சொல்லுங்க, நாங்களும் பிராமணரா மாறிடுறோம். சின்ன சிரிப்புடன் சாரா சொல்லவும் மெதுவாக தலையை ஆட்டியவள் மகாவை பார்க்க அவள் முகத்தில் ஈயாடவில்லை. ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. ஹர்ஷாக்கு கல்யாணம் பண்றதில்ல, அவனுக்கு விருப்பம் இல்லைனா பரவாயில்ல, உங்களுக்குமா விருப்பம் இல்ல என்கவும் முகத்தை மாற்றிக்கொண்டு லேசாய் அனைவரும் புன்னகைக்க, இப்போதான் பார்க்க நல்லா இருக்கு. சரி வாங்க, மேட்ரிமோனில ஹர்ஷா பேரை போட்டு விடுவோம் என அவள் வேகமாக செயல்படவும் யாருக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை. நான் கிளம்புறேன் என கூறி மகா எழுந்து சென்று விட செல்லும் அவளையே அழுத்தமான விழிகளுடன் பார்த்தான் ஹர்ஷா. சரி, அவங்க போனா போகட்டும், வாங்க நாம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் என்று சாஹிலின் செல்லை அவனிடமிருந்து வாங்கி கொள்ள நிரவ் பாலா அவனை முறைத்து வைத்தனர். அவ எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் என முனகியவன். அப்சு, இப்பவே பண்ணணுமா? நல்ல நாள் பார்த்து பண்ணிப்போமே என்று சமாளிக்க முனைய, நாம என்ன கல்யாணமா ரெஜிஸ்டர் பண்றோம்? நல்ல நேரம் எல்லாம் பார்க்க ஆப்ல தானடா ரெஜிஸ்டர் பண்றோம், அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்றவள் ஹர்ஷாவின் விவரங்களை எல்லாம் அதில் பதிப்பித்து விட்டு, ஓகே பொண்ணு கிடைச்சா சொல்றேன் என்றிட சலிப்பாக அவளை பார்த்தனர் அனைவரும். சரி நான் கிளம்புறேன், ஷாலினி நீயும் வாமா, உன்னையும் டிராப் பண்ணிடுறேன். பாலா அழைக்கவும் சரி என்றவள் வரேன் என பொதுவாக கூறிவிட்டு செல்ல அக்ஷயாவும் டாட்டா காட்டி விட்டு சென்றாள்.
யாரையும் பார்க்காமல் ஹர்ஷா அவன் அறையை நோக்கி சென்று விட, என் அண்ணன் மூஞ்சே சரியில்லடா டிஎஸ்பி, 2வது முறையும் நான் தப்பான முடிவுதான் எடுத்து இருக்கேனா? வருத்தமாக கேட்ட சாராவை தோளோடு அணைத்து கொண்டவன், அப்சு எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கணும். நடக்கிறது இல்ல, நம்ம தப்பு எதுவும் இல்ல. அதனால நீ நடக்க போறத நினைச்சு வருத்தப்படாம இரு என்றதும் அவனை நவென பார்த்தவள், நான் கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்னடா சம்பந்தம் என புலம்ப, அதெல்லாம் இருக்குடி. சரி, நான் போய் பாத்திரம் கழுவுறேன், கூட உட்கார்ந்துக்க வா என்றவன் கிச்சன் நோக்கி சென்று விட, அப்சராவும் சிரித்து கொண்டே அவன் பின்னால் சென்றாள். இறுதியாக தனித்து விடப்பட்ட ஸ்ருதி மற்றும் நிரவ் ஒருவரை ஒருவர் வருத்தமாக பார்த்து கொண்டனர். மது, என்னடா சாரா என்னென்னமோ பேசுறாங்க, போற போக்க பார்த்த ஹர்ஷாக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்களோ? கண்ணம்மா, நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எல்லாம் நடக்காதுடி, நீ என்ன நம்பு. இல்லடா, அவங்க கிட்ட உண்மைய சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஹர்ஷாக்கும் மகா அக்காக்கும் கல்யாணமான விஷயத்த நாமளாவது சொல்லிடலாம்டா. இத நாமளே சொன்னா சரியா இருக்காதுடி. சம்பந்தப்பட்டவங்க சொல்லணும். அவங்களே அமைதியா இருக்கும் போது நடுவுல நம்ம என்னடி சொல்ல முடியும்? அதுக்காக அப்படியே விட்டுடலாமா மது? அவங்க சேர்ந்து வாழ வேண்டாமா? கண்ணம்மா, உனக்கு புரியலடி. மகா அவளுக்கு ஹர்ஷா கூட தான் கல்யாணம் ஆச்சின்னு சொல்லவே இல்ல. அவளுக்கே இதுல விருப்பம் இல்லாத போது நாம சொன்னா எப்படி? டேய், கல்யாணமானதை சொல்றதுக்கு ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி லேட் பண்ண அவங்க வாழ்க்கை திரும்பவும் ஆரம்ப புள்ளிக்கே போய் நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எங்க சாரா, அவ்வளவு ஓர்தெல்லாம் இல்லடி. நீ சும்மா இதையே புலம்பிட்டே இருக்காத, வா போலாம். எங்கனா? உன் வீட்டுக்கு தான். இன்னைக்கு இங்கேயே தங்கிடுறியா? எழுந்து நின்று அவன் சொல்லவும் ஓ என்றவள் அவனுடன் வெளியே வந்தாள். கார் கதவை எப்பொழுதும் போல் அவளுக்கு திறந்து விட்டவன் மறுபுறம் சென்று ஏற தன் அக்காவின் வாழ்வை எண்ணிக்கொண்டே அமைதியாய் ஏறி அமர்ந்தாள் ஸ்ருதி. அவள் முகத்தை பார்த்த நிரவும் ஸ்ருதி கூறியதை யோசித்து பார்த்தான். பேசாமல் நாமே சாராவிடம் நடந்ததை கூறிவிடலாமா என்று அவன் ஒரு புறம் எண்ண, நம் சாராவோட தீவிரமாக ஹர்ஷாவிற்கு பெண் பார்க்க தொடங்கியிருந்தாள். அறைக்குள் சென்ற ஹர்ஷாவிற்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருந்தது. இன்னொரு பெண்ணுடன் அவனால் கனவில் கூட வாழ முடியாது. சாராவிடம் நடந்ததை கூறிவிடலாமா என அவனும் ஒரு பக்கம் யோசித்தான். மறுபுறம் காரில் சென்று கொண்டிருந்த மஹன்யாவிற்கு கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது. அவளால் ஹர்ஷாவை இன்னொரு பெண்ணுடன் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனுடன் இவளால் சேர்ந்து வாழ முடியுமா என்று மனம் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. தன்னையே எண்ணிக்கொண்டு அவன் கடைசி வரையில் இருந்திட முடியுமா என்ன? அவன் வாழ்க்கையை அவன் பார்த்து கொள்ளட்டும், இனி அவனை விட்டு தள்ளி இருப்பதுதான் நல்லது என்று முடிவை எடுத்து இருந்தாள் பெண்ணவள். விதி என்ன செய்ய காத்திருக்கிறதோ? நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? பாத்திரம் துலக்கி கொண்டிருந்த சாஹிலிடம் அப்சரா கேட்கவும் அவளை நோக்கி புன்னகையை வீசியவன், உனக்கு உடம்பு சரியில்லடி என சொல்ல, அட, நான் நல்லா தாண்டா இருக்கேன், எனக்கு ஒன்னும் இல்ல, ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், டாக்டர்ஸ் கூட என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க என்றவளை பட்டென்று திரும்பி அவன் முறைக்கவும் அசட்டு சிரிப்பு அவளிடம். அடம் பண்ணி கத்தி கதறி வீட்டுக்கு வந்துட்டு, டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம், ஏதாவது சொல்லிட போறேன், அமைதியா இருடி. சரி விடுடா, நானே உன்கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். ஏன் நீ வேலைக்கு எதுவும் போகாம என் கூடவே இருக்க? டிஎஸ்பி வேலை என்னாச்சு? ஒன்னும் ஆகல, ஆப்ஸ் லீவ்ல தான் இருக்கேன், ரிசைன் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன் என்றதும் பட்டென்று எழுந்து அவன் அருகே வந்தவள், ஏன் இப்படி சொல்ற என திகைப்புடன் கேட்க, இந்த வேலையால தான் நீ என்ன விட்டு போனன்னு எனக்குள்ள ஒரு கில்ட் இருந்துச்சு ஆப்ஸ். நான் ஒரு 2 வருஷத்துக்கு வேலைக்கே போகல. மகாதான் எடுத்து சொல்லி வேலைக்கு போக சொன்னான், அதனாலதான் போனேன். இப்போ நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த வேலைக்கு போக தோணல ஆப்ஸ். நாம துணி கடை வச்சு பொழைச்சிப்போம் என்றவனை கடுப்பாக பார்த்தவள், டேய் ரியான், எனக்கு நீ டிஎஸ்பியா இருக்குது தாண்டா பெருமை. என் புருஷன் டிஎஸ்பின்னு சொல்றது நல்லா இருக்குமா? இல்ல நானும் என் புருஷனும் பொட்டிக்கு வச்சு இருக்கோம்னு சொல்றது நல்லா இருக்குமா? அப்சு, மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக ஒன்னும் நாம வாழலடி. எனக்கு உன் கூட இருக்கணும், உன் கூடவே இருக்கணும், உன் கூட மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக நான் இந்த வேலைக்கு போகாம இருக்கணும். எனக்கு உன்னை தாண்டி வேற எதுவும் முக்கியம் இல்லடி. ஏற்கனவே 7 வருஷம் நீ இல்லாம நான் ரொம்ப பட்டுட்டேன்டி. இதுக்கு மேல என்னால முடியாது. சோ ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாது என்றவனை கண்டு ஒரு புறம் அவளுக்கு பெருமிதமாக இருந்தாலும் மறுபுறம் வருத்தமாக இருந்தது. ரியான், நீ கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின வேலைடா இது. எனக்காக நீ இதை விடுறதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லடா. மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக எல்லாம் இல்லடா. எனக்கே நீ டிஎஸ்பியா இருக்கிறதுலதான் சந்தோஷம். நீ அதோட நிக்க கூடாது, அதுக்கு மேலையும் ப்ரோமோஷன் வாங்கி இன்னும் மேல போகணும்.
ஏன் கூடவே உன் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுடா. நான் என்னோட ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி தானே நானும் நினைப்பேன். அப்சு, உனக்கு புரியாதுடி. அன்னைக்கு ஒருவேளை உன் போன் காலை நான் அட்டென்ட் பண்ணியிருந்தா இத்தனை வருஷ வலியும் இருந்துருக்காது. இத்தனை வருஷ வாழ்க்கையை நீ இழந்து இருக்கவும் மாட்ட. குற்ற உணர்ச்சி எல்லாம் ரொம்ப கொடுமையானது அப்சு. அதோட என்னால வாழ முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் என்றவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்றே அவளுக்கு புரியவில்லை. இப்போ நான் நல்லாதானடா இருக்கேன். இனிமே அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் பத்திரமா உன் கூடவே தான் இருப்பேன். எனக்கு நீ எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போலதான் உன் வேலையும். நான் சொல்றது எல்லாமே கேப்பதானே? இதையும் கேளேண்டா. மனம் எங்கும் கலங்கி போய் அவள் சொல்லவும் அவளை திரும்பி கனிவாக பார்த்தவன் ஆப்ஸ் என தயங்க ப்ளீஸ்டா என்றாள் அவளும். சரிடி, உனக்காக போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் 2 வருஷத்துக்கு போக மாட்டேன். நமக்கு கல்யாணம் பண்ணணும். உனக்கு துணி கடை வைக்கணும். அதை வளர வைக்கணும். 7 வருஷம் பிரிஞ்சு இருந்ததுக்கு இந்த 2 வருஷம் நான் உன் கூடவே இருக்கணும். அதுக்கு அப்புறம் நான் போறேன். ரியான், அதெல்லாம் சரி வராதுடா. நம்ம கல்யாண பத்திரிகையில டிஎஸ்பின்னு உன் பேர் பின்னாடி போடணும். ஏய், நான் லீவ்ல தாண்டி இருக்கேன். அதுக்காக டிஎஸ்பி இல்லைன்னு ஆகிடுமா? அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒன்னும் வேண்டாம். நீ வேணும்னா 1 மாசம் லீவ் எடுத்துக்கோ. அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. போய் தான் ஆகணும். உன் வேலை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுப்போ. நீ மட்டும் முடியாதுன்னு சொன்ன அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன் என்றவளை முறைத்தவன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சரி என்றிட அவன் கன்னத்தில் நச்சென்று முத்தம் வைத்தவள் குட் பாய் என செல்லம் கொஞ்சம் உருகிதான் போனான். நம் டிஎஸ்பி குளித்து விட்டு கீழே இறங்கி வந்த சாரா, வாங்கடா மஹன்யா, அக்கா வீட்டுக்கு போலாம் என அழைக்க ஏன் என்பது போல் பார்த்தனர். 4வரும் அவங்களுக்கு கிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, அதுவும் ட்வின்ஸ். எனக்கு பார்க்கணும்னு நேத்துல இருந்து ஒரே ஆசை. அதான் வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் என்கவும் நிரவ் சாஹில் பாலா எழுந்து நிற்க ஹர்ஷாவோ நகரவே இல்லை. பிள்ளைகளை பார்க்க அவனுக்கும் ஆசை இருக்கிறது தான். ஆனால் அவர்களின் தாயிடமிருந்து தள்ளி நிற்க அல்லவா முடிவு எடுத்து இருக்கிறான். ஆகையால் செல்லும் நிலையில் இல்லை அவன். ஹர்ஷாவா போலாம் என்ற சாராவை நிமிர்ந்து பார்த்தவன், இல்ல சாரா, நான் வரல, எனக்கு வேலை இருக்கு என மறுக்க. என்ன வேலை? சதாசிவம் அங்கிளுக்கு காலேஜ் கட்டிட்டே இருக்கேன். போயே 1 மாசம் ஆகுது. என்ன நிலைமையில இருக்குன்னு கூட தெரியல. நான் அங்க போகணும். நீங்க போயிட்டு வாங்க என அவன் எழுந்து வெளியே சென்று விட அவனை பெரிதாக எடுத்து கொள்ளாத சாரா, சரி வாங்கப்பா, நாம போலாம் என்று முன்னே சென்று விட அங்க போய் எதுவும் இவ வாய விட்டுடக்கூடாது ஆண்டவா என்ற வேண்டுதலுடன் அவள் பின்னே சென்றனர். ஆண்கள் நிரவ் காரை ஓட்ட பாலா முன்னே அமர சாஹில் மற்றும் சாரா பின்னே அமர்ந்து கொண்டனர். அப்சு, இப்பவே சொல்றேன், அங்க போய் எதுவும் கேட்க கூடாதுடி. மஹன்யா கிட்ட கல்யாணம் பத்தி இல்லனா அவளோட லைஃப் பத்தி எல்லாம் எதுவும் கேட்க கூடாது. முன்னெச்சரிக்கையுடன் சாஹில் சொல்லவும் சமத்தாக தலையை ஆட்டினாள் சாரா. வீட்டை அடைந்ததும் நிரவ் வண்டியை நிறுத்த முதல் ஆளாக இறங்கி உள்ளே ஓடினாள் சாரா. ஏஹி, உனக்கு உடம்பு சரி இல்லடி, இப்படியெல்லாம் ஓடாதடி என கத்தி கொண்டே அவள் பின்னே ஓடினான் சாஹில். மச்சான், உன் தொங்கச்சி இங்க எதுவும் சம்பவம் பண்ணாம இருக்கணும்டா. ஏன்னா இங்க மகாவோட அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டேய் பாலா, என் தங்கச்சி அப்படியெல்லாம் இல்லடா. குட் கேரளா, எதுவும் பண்ண மாட்டா, வா வா. ஆமா ஆமா, நேத்து செஞ்சதான் பார்த்தோமே, சும்மா வாடா என அழுத்து கொண்டவன் உள்ளே செல்ல நிரவும் கடவுளே நீதான் பாத்துக்கணும் என்று வேண்டியபடி உள்ளே நுழைந்தான். ஹாய் மகா அக்கா என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்து இருந்த சாராவை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அவளின் குடும்பம் வாமா சாரா வா என வரவேற்க சின்ன சிரிப்புடன் அவர்கள் அருகே சென்றவள் வீல் சேரில் அமர்ந்திருந்த அனந்த கிருஷ்ணனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க உள்ளம் குளிர்ந்து போனார் அவர். நல்லாயிருமா? அவளின் தலையை தடவி கொடுக்கவும் மனதார புன்னகைத்தவள். அடுத்ததாக செல்வி காலில் விழ அவரும் நிறைவான புன்னகையுடன் ஆசீர்வதித்தார். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? பொதுவாய் அவள் கேட்கவும் சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டியா என மாறி மாறி அவளிடம் கேட்க தலையை ஆட்டி வைத்தவள், மகா அக்கா, நான் வந்ததே உங்க குழந்தைங்களை பார்க்கதான். எங்க அவங்களா இதோ கூப்பிடுறேன் அப்படின்றவள். ஆரவ் சாரா, இங்க வாங்க என கத்திட புருவமிடுங்க. அவளை பார்த்தவள் திரும்பி சாஹிலை பார்க்க என்னவென புருவம் உயர்த்தினான் அவன். ஒன்றுமில்லை என்பதாய் தலையை ஆட்டியவள் ஆரவ் சாரா வந்ததை கண்டு பூரித்து நின்றாள். இருவரும் ஒன்றாய் வந்து சாராவை புதிதாக பார்க்க, ஹாய் ஆரவ், ஹாய் சாரா, நான் தான் உங்களோட அத்தை சாரா என்கவும். வாட், சாராவா என்றாள் குழந்தை சாரா.
ஆம் என அவள் அழகாய் தலையை ஆட்டவும் குழந்தை தன் தாயை ஏறிட சிறிய புன்னகையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் மகன்யா. என் பேரும் சாராதான். நெஞ்சில் கை வைத்து அவள் சொல்லவும் ஓ என செல்லம் கொஞ்சியவள் நானும் சாராதான் என மீண்டும் சொல்ல, என் பேர்தான் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்களா என்று குழந்தை. இல்ல சாரா, அவங்க பேர்தான் உனக்கு. சாராவை காட்டி மகன்யா சொல்லவும் அப்சராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என் பேர் எதுக்கு இவளுக்கு வச்சீங்க? நேரடியாக அவள் கேட்டுவிடவும் என்ன சொல்வதென்று தெரியாமல் மகன்யா நிக்க, கேட்டுட்டாளா போங்கடா போய் ஏதாவது பண்ணுங்க. பாலா முணுமுணுக்கவும் நிரவ் மற்றும் சாஹில் அவள் அருகே செல்ல அப்பொழுதுதான் மகாவின் குடும்பம் வந்து இருந்தவர்களை கவனித்தது. வாங்க அண்ணா, எப்போ வந்தீங்க? நாங்க அப்போவே வந்துட்டோம் மகா, வாசல்ல நின்னுட்டு இருந்தோம், நீங்க தான் பார்க்கல என்ற நிரவ், சாரா பிள்ளைங்களை பார்த்துட்டுல, வா போலாம் என்றழைக்க சாராவோ முடியாது என மறுக்க மகாவின் கண்களோ ஹர்ஷாவை தேடியது. ஸ்கூல் போறீங்களா? அவர்கள் உயரத்திற்கு மண்டியிட்டு சாரா கேட்கவும் இருவரும் ஒரே போல் தலையை ஆட்ட, எந்த கிளாஸ் என்றாள் அவள். LKGA செக்ஷன். அழகாய் சாரா சொல்லவும் அள்ளி கொஞ்சியவள் சோ கியூட் என்று முத்தம் வைக்க ஆரவோ பாவமாய் பார்த்தான். அதில் சிரித்தவள் அவனுக்கும் முத்தம் வழங்க ஆரவும் சாராவின் கன்னத்தில் முத்தம் பதித்தான். ரியான் மாமா, நான் உங்க லவ்வரா இல்ல இந்த சாரா உங்க லவ்வரா? திடீரென்று குட்டி சாரா இப்படி கேட்கவும் அனைவரும் திகைத்து நிற்க அப்சராவோ தன் கண்களை பெரிதாக விரித்து வாட் என்று கத்தியிருந்தாள். அவர் சொன்னாரு சாரா தான் அவரோட லவர்னு. இப்போ 2 சாரா இருக்கும், அதான் கேட்டேன். குட்டி சாராவா இல்ல பெரிய சாராவா சொல்லுங்க மாமா. தன் முட்டை கண்களை உருட்டி உருட்டி சாரா கேட்கவும் அசட்டு சிரிப்பை உதிர்த்தவன் அப்சராவை பார்க்க அவ்வளோ செல்லமாக முறைத்து கொண்டிருந்தாள். சொல்லுங்க மாமா விடாமல் சாரா கேட்கவும் அது சாரானா என அவன் திணற, சாரா சும்மா இரண்டி என்றாள் மகன்யா மானம் போவதை எண்ணி தலையில் அடித்து கொண்டு. இல்லமம்மா, எனக்கு உண்மை தெரியணும், நீ இரு என்றவள். சொல்லுங்க என்றிட, நீங்க தான் சாரா ரியானோட லவர், ஓகேவா? ஹாப்பி என்றாள் சாரா அவள் தோளை இருபக்கமும் பிடித்து. இல்ல நீங்க தான் ரியான் மாமாவோட லவர். அவரு என் கிட்ட சொன்னாரு என்னோட சாரா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. நான் நினைச்சேன் அவர் என்னையதான் சொல்றாருன்னு. ஆனா அவரு உங்களை மீன் பண்ணி இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் ரியான் மாமாவோட லவ்வர், இந்த சாரா இல்ல. இழுத்து இழுத்து அவள் சொல்லவும் ஆஃபு என செல்லம் கொஞ்சிய சாரா அவளை அணைத்து கொள்ள சாஹிலுக்கு பெருமை தாழவில்லை. எப்படி இந்த சிறு வயதிலே இவ்வளவு புரிதலுடன் இருக்கிறாள் என எண்ணி அனைவரும் பூரித்து நிற்க மகாவிற்கே அவளின் வளர்ப்பை கண்டு கண்கள் கலங்கி போனது. எப்படி பேசுறா பாருங்களேன், எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகா அக்கா, இந்த சாராவை என் கூடவே அனுப்பிடுறீங்களா? சாராவை தன் கைக்குள்ளே வைத்து கொண்டு அவள் கேட்கவும் குழந்தை சாரா தன் அம்மாவை அண்ணார்ந்து பார்க்க, போயிடுறியா அவங்க கூட என்றாள் மகா. அதற்கு அவள் உடனே முடியாது என தலையை ஆட்ட அனைவரும் சிரித்து விட்டனர். சரி ஓகே சாரா, நீங்க என் கூட வர வேண்டாம், இப்போ வாங்க உங்க ரூம் எனக்கு காட்டுங்க. ஆரவ், நீங்களும் வாங்க என அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றுவிட செல்லும் அவர்களையே அனைவரும் புன்னகையுடன் பார்த்து வைத்தனர். அங்கிள், உங்க ஹெல்த் எப்படி இருக்கு என எப்பொழுதும் போல் அவர் உடல்நிலையை நிரவ் பரிசோதிக்க அதை கண்டு உள்ளம் குளிர்ந்து போய் நின்றாள் ஸ்ருதி. காலேஜ் கட்டி கொண்டிருந்த இடத்திற்கு சென்ற ஹர்ஷா பாதி வேலை முடிந்து இருப்பதைக் கண்டு ஆச்சரியமாய் புருவம் உயர்த்தினான். பணிகள் எல்லாம் அப்படியே நிறுத்திவிட்டதாக தான் அவன் நினைத்தான். மகாவிடமும் இதை பற்றி அவன் பேசாததால் அவனுக்கு சுத்தமாக தெரியவில்லை இங்கு வேலை நடந்து கொண்டிருப்பதை பற்றி. இவை அனைத்தும் மகாவின் வேலையாக தான் இருக்கும் என்று கணித்தவன் மனதிற்குள்ளே அவளை மெச்சிக்கொண்டான். தனக்கு தெரியாத துறையில் கூட உயர்ந்து நிற்கிறாளே, இப்படிப்பட்டவளை வீட்டில் அடைத்து வைத்து என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்துவிட்டோம் என்று அவன் மனம் தளர்ந்து போனது. சாரா கண் விழித்த 2 வாரத்திற்கு பிறகு அவனின் குற்ற உணர்ச்சி இன்னும் பெருகி போனது. உயிருடன் இருப்பவள் இறந்து விட்டாள் என்று தவறாக எண்ணியதோடு அதற்கு தண்டனை வழங்குவேன் என தவறான முடிவை எடுத்து மகாவை துன்புறுத்தி இருப்பதை எண்ணி அவமானமாக உணர்ந்தான். உண்ண உணவு கொடுக்காமல் அடித்து வலுக்கட்டாயமாக முத்தமிட்டு ஒரே அறையில் அடைத்து வைத்து மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டது எல்லாம் கண் முன்னே வந்து செல்லவும் தன் மேலே கடுங்கோபம் கொண்டான் ஹர்ஷா. அவளை தண்டித்துவிட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இல்லை. அவனின் நல்ல குணம் கொண்ட மனம் அவனை நிம்மதியாக இருக்க விடவில்லை. யாருக்கும் தீங்கு நினைக்காத அவனின் மனம் மகாவை எதுவும் செய்ய விடவில்லை. அதை மீறி அவளை தண்டித்துவிட்டு ஒவ்வொரு முறையும் குற்ற உணர்வு தாங்காமல் அழுது கரைந்தது எல்லாம் அவன் மட்டுமே அறிந்த பக்கங்கள்.
செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் போது அவளுக்கு எவ்வளவு வலித்து இருக்கும் என எண்ணி உள்ளுக்குள் உடைந்தவன் ஐம் சோ சாரி மஹி என்று மனதிற்குள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். இந்த ஜென்மத்தில் அவளுடன் சேர்ந்து வாழவே முடியாது, அதற்கான தகுதியும் அவனுக்கு இல்லை என்று நினைத்து கொண்டவன் இனி மகாவின் வாழ்வில் எந்த விதத்திலும் நுழையக்கூடாது என்ற முடிவை அழுத்தமாக எடுத்துக்கொண்டான். தான் செய்த தவறுக்கு தண்டனை அவள் இல்லாமல் வாழ்வதே என அவனுக்கு அவனே தண்டனை வழங்கிக் கொள்ள விதி என்ன முடிவு எடுத்து இருக்கிறது என்பதை அதுவே அறியும்.